ஓகே, சோஷியல் மீடியா இஸ் நாட் அ ஜோக். அது வந்து ஒரு பெரிய கடல். ஆனால் இதுவே ஒரு கேங்கு பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நான் முடிஞ்சேன். நீ பொண்டாட்டிட்டு அடி வாங்காதானே, என்ன இன்னைக்கு வாங்கிட்டியா? ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஒரு அஜ்ரத்தாவோ இல்லை இது சொல்கிற அளவுக்கு நீங்கள் மாறணுன்ற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் நார்மலாக ஒரு முஸ்லீம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இதை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இவர் இப்படி மாறிட்டாரு, இதனால இவருக்கு இங்கே இருந்தெல்லாம் இந்தந்த பிரச்சனையெல்லாம் வரும்ன்ட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ அந்தந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வரல. ஓகே, ஹேட் கமெண்ட்ஸ் நிறையா வரும்னு நினச்சேன், வரல. இல்லை ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிடும், எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க, வீடியோ வியூஸ் பார்க்காதுன்னு ஃபாலோவர்ஸ் ஏறதான் ஆரம்பித்தாங்க. எனக்கு என்னென்னா ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடணும். வேல்யூ வந்து இஸ்லாமிக்கலான வீடியோஸை நான் எடுக்கிறேன். அந்த இஸ்லாமிக்கலான வீடியோஸை நான் முஸ்லீமும் பார்க்கலாம். ஆனால் எனக்கு அந்த புரிதல் வந்திருக்காது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது 5000 வியூஸ் தான் போயிருக்கு, 10000 வியூஸ் தான் போயிருக்குன்னா ரைட்ரா, இது அப்படியே ஆர்கேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம். ஆனால் ரப்பு பாருங்க. டிடிசி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னா, ஃபினோஷிக் அப்படின்ற சேனலை ரன் பண்ணிட்டு இருக்க ஆஷிக் அவர்களை தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இவரை பற்றி இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பையன் எல்லாரும் மாதிரியும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு சோஷியல் மீடியாக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான். இவரோட கிரியேட்டிவிட்டி அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் மக்கள் கிட்ட ஒரு ரீச் கிடைக்குது. ப்ராடக்ட் ரிவ்யூ, அஃபிலியேட்டிவ் மார்க்கெட்டிங், டே இன் மை லைஃப் vlogs அண்ட் இன்ஃபேக்ட் கப்புள் vlogger-ஆவும் இருந்திருக்காரு. அவர் எந்த ஒரு இடத்துலையும் நான் ஒரு முஸ்லீம்னோ இஸ்லாத்தை பற்றின விஷயங்களையும் தன்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லல. அண்ட் இன்ஃபேக்ட் அப்படி அவர் சொல்றது சப்ஜெக்டே கிடையாதுன்னு நினைச்சிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சோஷியல் மீடியால ஒரு ரீல்ஸ் வைரல் ஆகுது. அதுல உம்ரா போறப்போ இவர் மதீனால ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ எக்ஸாக்டா பாக்குறவங்களுக்கு அலும் வைக்கும் விதமாகவும் உண்மை தன்மை வாய்ந்ததாகவும் இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட திடீர் மாற்றம் அவருக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த இன்டர்வியூவில் பார்ப்போம். நான் வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி வந்து நார்மலாக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சர் கொஞ்சம் டீப் அண்ட் டீட்டெயிலாக இருந்தால் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், அதாவது ஏதாவது அஸ்பைரிங் இஸ்லாமிக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்களுடைய ஆரம்ப பயணம், நீங்கள் முன்னாடி வந்து இந்த அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. உலகளாவிய கண்டென்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? இந்த கண்டென்ட் கிரியேஷன் வந்து டோட்டலாகவே ஒரு சம்மந்தமே இல்லாமல் வந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஸ்டார்டிங் இந்த மியூசிக்கலின்னு ஒரு ஆப் இருந்தது, டப் ஸ்மாஷ் மியூசிக்கலிங்கிற ஒரு ஆப் இருந்தது. ஸ்டார்ட் ஆஃப் த கண்டென்ட் கிரியேஷனோட ஒரு ஆரம்ப புள்ளியே அதுதான் சொல்லலாம். ஃபேஸ்புக்கும் இருந்துச்சு, பட் அதில் வந்து போஸ்ட் போடுறோம், அது வேறு மாதிரி ஒரு இதில் இருந்தாலும் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கிறது இந்த மாதிரியான ஆப்ஸ், மியூசிக்கலி, டப் ஸ்மாஷு, டிக்டாக்கு. நான் அப்போவே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கண்டென்ட்ஸு, வாய்ஸ் ஓவர் கண்டென்ட்ஸு, டப் ஸ்மாஷ் கண்டென்ட், இந்த சினிமா கிளிப்பை அப்படியே நம்மளோட ஸ்டைலில் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பெருசாக ரீச்செல்லாம் இல்லை. பட் ஒரு ஹானஸ்டான விஷயம் என்னென்னு சொல்லணுன்னா, எனக்கு வந்து சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில், லைக் ஒரு 6th 7th படிக்கும் போதே, இப்போது நார்மலாக ஒரு பர்சனுக்கு ஃபோன் கிடச்சதுன்னா, அந்த ஏஜில் ஃபோன் கிடச்சேன்னா என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் போவாங்க, கேம் விளாடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு வந்து வீடியோ வந்து எடுக்க பிடிக்கும். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த ஆள் நகுந்துட்டு ஒரு ரெஸ்யூம் கொடுத்தாங்கன்னா அது வந்து அப்படியே மேஜிக்கலி அந்த ஆள் மறைஞ்ச மாதிரி ஆயிரும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்து ஸ்டாப் மோஷன்ஸு இந்த மாதிரியெல்லாம் எனக்கு நிறைய ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருந்தது. அந்த வீடியோ எடுக்கிற அந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் நிறைய சேனல்ஸ் ட்ரை பண்ணேன். ஃபைனான்ஸை பற்றி நான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வைரல் கிளிப்ஸு இந்த மாதிரி போட்டிருக்கேன். சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன் ரொம்ப முன்னாடி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மூவிஸுக்கு வாய்ஸ் ஓவர் சேனல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய மூவிஸை 10 நிமிஷத்துக்கு சொல்ல, அது ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன், எதுவுமே பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆனதில்லை. பட்டு என்னோடய லைஃப்லேயே நான் ஸ்டப்பான ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணது இதில் மட்டும்தான், கண்டென்ட் க்ரியேஷனில் மட்டும்தான். அது ரப்பு எனக்கு காட்டுற ஒரு வழியாக என்னங்கிறது வந்து அப்போ எனக்கு புரியல. அதுக்கப்புறம் கரெக்டாக 2023 டிசம்பர் மந்த்து வந்து நானும் என் ஒய்ஃபும் என் ரூமில் உட்காந்துட்டு நாங்கள் வந்து பேசிக்கிறோம்.
நம்ம வந்து சும்மா சேனல் ஆரம்பிக்கலாம், சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிக்கலாம். நம்மளோட கோல் என்னென்னா டெய்லி வீடியோ போடணும், வேறு எதுவுமே வேண்டாம், நமக்கு ரீச் வேணாம், வியூஸ் வேணாம், காசு வேணாம், எதுவுமே வேணாம், டெய்லி வீடியோ போடலாம், 100K கொண்டு வரலாம், இதுதான் வந்தது. ஸோ டெய்லி வீடியோஸ் நாங்கள் போட்டோம். ஃபாரின் கண்ட்ரீஸ் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டாக 15-16வது வீடியோ ஒரு வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பூம், கட 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 கடன்னு வந்துருச்சு, 100K வந்துருச்சு. இந்த ஜேர்னியில் என்ன ஒரு நான் பார்க்காத ஒரு விஷயம்னா, எல்லோரும் எதுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இன்னும் அவங்க ப்ராடக்ட் வைக்கணும், இல்லை சம்பாதிக்கணும், இல்லை நான் வந்து படத்தில் நடிக்க போகிறேன் அதனால ஃபேம் வேணும் அப்படிங்கிறோம். எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பர்பஸுமே அப்போ வந்து எனக்கு தெரியல பெருசாக. எக்ஸ்ட்ராவாக ஒரு 5,000-10,000 சேர்த்து சம்பாதிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் அந்த கண்டென்ட் க்ரியேஷன். நாட்கள் போக 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 அதாவது ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் யார் எங்கே போனாலும் எங்களை கண்டுபிடிச்சிட்றாங்க. நீங்கள் ஃபினோஷிக் தான், நீங்கள் ஃபினோஷிக் தானே, எங்கே போனாலும் சும்மா நின்றுட்டு இருந்தாலும் நம்மளை பார்த்து குசு குசுன்னு பேசுகிறது, இவங்க அது பண்ணும் இது பண்ணும். இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஒரு இயல்பான ஒரு பையனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுங்கும் போது புதுசாக இருந்தது. ஓ, இந்தளவுக்கு பவர் இருக்கா அப்படின்னு. அப்புறம் ப்ரொமோஷன்ஸுக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க. டபுள் டைம் ட்ரிபிள் டைம் நான் சம்பாதிக்கிறத விட, அப்போ வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறத விட இந்த சேனலில் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து இதோட சீரியஸ்னஸ் புரியுது. ஓகே, சோஷியல் மீடியா இஸ் நாட் அ ஜோக். நெருடல் வர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சின்னதுலேருந்து ஒரு மொஹல்லாக்குள்ளார வளர்ந்த ஒரு பையன். கரெக்டாக எனக்கு 14 வயசு இருக்கும் போது கரும்பு கடையிலேருந்து நாங்கள் வெளியே வரோம், போத்தனூருக்குள்ளார வரோம். கரும்பு கடை ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே மாதிரி தான், கீரைக்கரை மாதிரி தான், சரிங்களா. ஃபுல்லாக நம்ம ஆளுக்கு தான் எல்லோரும் இருப்பாங்க. எல்லாம் ஒரு ஏரியாவில் என்ன நடந்தாலும் இது யார் என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும், அந்தளவுக்கு எல்லாம் பழக்கப்பட்ட ஆளுங்க. ஸோ அப்போது டீப் இன்சைட் ஐ ஹாவ் தட் கன்சர்ன். வி ஆர் முஸ்லீம், நமக்குன்னு ஒரு மாடஸ்டி இருக்குது, அது மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் ரெண்டும் கப்பிள் கண்டென்ட் பண்ணும்போதே நிறையா பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு இப்படி பண்ணுற, ஒய்ஃபை காட்டுற, அதை பண்ணுற, அதை பண்ணுறேன்னு. இதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் நடந்துட்டு இருந்தேன். ஏன்னா இன்சைடில் எனக்கு என்ன தோணுன்னா, சரி பாவம் அவங்களுக்கு என்ன ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, கமெண்ட் மூலியமா நம்ம மேலே காட்டுறாங்க, என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம நல்லா இருக்குமா, நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணலையா, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தது. ஒரு சர்டைன் மொமெண்ட்டுக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் ரொம்ப சூப்பராக போகுது. யூடியூப்பில் வ்ளாக் பண்ணுறோம், அது பண்ணுறோம். மக்கள் எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. எங்களைய திட்டுறவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க, கொண்டாடுறவங்க கொண்டாடிட்டே இருந்தாங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு மொமெண்ட்டுக்கு மேலே திடீர்னு சம்மந்தமே இல்லாத ஒரு கொஸ்டின், சம்மந்தமே இல்லாமல், ஆஷிக் நீ யார், வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே நான் ஸ்டாப் ஆகிட்டேன். இல்லை எனக்கு புரியல, நம்ம கண்டென்ட் க்ரியேட்டர் விளாக் பண்ணுறோம், அதை பண்ணுறோம். சரி, நாளைக்கு யூடியூப் பேன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், நாளைக்கு இன்ஸ்டாகிராம் பேன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஆமாம் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வந்தபோது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளோ நாளாக வந்து ஒரு கப்புள் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்னா, அந்த கேள்வி வந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பித்தோம். கரெக்டாக அந்த டைமில் வந்து என் ஒய்ஃபும் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. இன்னொரு கொஸ்டின் வருது, நாளைக்கு என் பையனோ பொண்ணோ எங்கள் வீடியோ வந்து பார்க்க போகும்போது ஒரு சைடு காமெடியாக இருக்குது, நல்லா இல்லைங்கிறது சிரிப்பாங்க, ஓகே. அவங்களோட டீப் இன்சைடு என்ன கேள்வி இருக்கும், நம்ம அம்மா அப்பா ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசும்போது கண்டிப்பாக அவங்க கலாய்ப்பாங்க, என்னடா அவங்க அப்பா இன்றைக்கி அடி வாங்கிட்டான் ஆப்வியஸ்லி கேட்பாங்க. ஏன்னா நான் கேட்பேன், நான் என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் கேட்பேன். அது வந்து ஒரு அவனை ஹர்ட் பண்ணுங்கிறக்காக கிடையாது, அவனை கலாய்க்கணுங்கிறக்காக கிடையாது, அது வந்து ஒரு ரோஸ்டிங், அதுதான் ஃப்ரெண்ட்ஸோட பாஷையே அதுதான். அப்போ கண்டிப்பாக கேட்பான். அப்போ அந்த கேள்வி வந்து என் பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போவே அவ்வளோ மோசமாக இருக்குது, அந்த ட்ரோலிங்காக இருக்கட்டும், புல்லிங்காக இருக்கட்டும். அவனோ அவளோ வளர்ந்து வரும்போது இது எவ்வளோ இதுவாக இருக்கும். அப்போ என் பையனுக்காகவும் பொண்ணுக்காகவும் ஒரு செகண்ட் யோசித்தேன், இல்லை இது சரிப்பட்டு வராது. அப்படியே கண்டென்ட்டை நான் லைட்டாக டீவியேட் பண்ணேன். நாங்கள் வந்து அடிக்கிறது பிடிக்கிறது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஒரு லைட் ஹார்ட்டடாக. ஸோ அந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக வந்து அந்த உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிற டைமில் தான் நீங்கள் ஆமாம், அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற டைமில் கரெக்டாக அவங்க ஒரு நான் மைண்டில் வச்சுட்டேன். 5th மந்த் 6th மந்த் ஆனவுடனே
என் ஒய்ஃப் வந்து இதிலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும், அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, 6th மந்த்லேருந்து அவளுக்கு ஃபுல் ரெஸ்ட் வேணும், அவளை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, இஷ்டம் போல் தூங்கட்டும், சாப்பிடட்டும், எல்லாம் பண்ணட்டும். அது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த சும்மா இந்த மலையாள இந்த கேரளா கப்பிள்ஸ் எல்லாம் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த மியூசிக் மட்டும் பின்னாடி போட்டு அப்படியே ஒரு சிச்சுவேஷன் நடக்கிற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணால் அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. இந்த மாதிரி அது வந்து ஒரு சின்ன லைட் சினிமாட்டிக்காக அப்படியே போயிடும். ஒரு கரெக்டாக லாஸ்ட் ஒரு வீடியோ எடுத்தோம், 6th மந்த்து முடிஞ்சிருச்சு, நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, டேக் ரெஸ்ட், டேக் யூர் டைம், அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீ இது பண்ண வேணாம். அப்போயே எல்லாம் மைண்டெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து இனி அடுத்து ப்ரெக்னென்சி விலாகு, என்ன டெலிவரி விலாகு, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் விலாகு, அது இதுன்ட்டு இது எனக்கு எப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, நார்மலாகவே ஒரு கப்புள் அப்படிதான் போகும். எனக்கு வந்து இது என்னோட விஷயம்டா, இது என்னோட உலகம், இது என்னோட சந்தோஷம், இதை எதுக்கு நான் ஊருக்கு காமிக்கணும், அதை எதுக்கு ஊருக்கு காட்டிட்டாலே அது கிரிட்டிசிசத்துக்கு வந்து நம்மளே பாண்ட் போட்டு கொடுத்தது, அதாவது அக்ரிமெண்ட் போட்டு இருந்தால் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கொண்டு நம்மளே கொடுத்துட்றோங்கிறது தான் அதோட அர்த்தம். இதை எதுக்கு நம்ம கொடுக்கணும், ஸ்பாயில் பண்ணணும்? சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, இப்படி தான் பண்ணி எனக்கு சம்பாதிக்கணும்னு எனக்கு வேண்டான்னு கப்புள் விலாக அங்கேயே நான் கட் பண்ணிட்டேன். வேண்டாம், என் பையன் நாளைக்கு வளர்ந்து வந்து அவனுக்கும் இது கஷ்டமாக இருக்கும். 2வது, நாளைக்கு நான் எவ்வளோ இப்போ நிறைய கப்புள்ஸ் நிறையா பண்ணுறாங்க, தே ஆர் நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க, கொஞ்சம் விமர்சிக்கும்படியான விஷயங்களும் பண்ணுறாங்க. பட் எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறது வந்து கிளியர் ஆகிட்டேன். ஓகே, கப்புள் வீடியோஸும் அங்கே கட் பண்ணோம். அதுக்கப்புறம் இருந்த ஃபேஸ் ரொம்ப கஷ்டம். 3 மாதம் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஃபினோஷியாவும் இல்லை, நான் தனியாக என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிங்கிள் சோலோ கிரியேட்டர்ஸ் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை பண்ணுறேன், அதுக்கப்புறம் டெய்லி விலாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், மிஸ்டர் பீஸ்டோட ஸ்டைலில் ஏதோ ஒன்று பண்ணுறேன். ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒரு 3 மாதம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வியூஸும் போகல, எதுவுமே போகல. ஓகே ஃபைன், ப்ரொமோஷன்ஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருந்தது, அதை வச்சு நாட்களை ஓட்டிகிட்டு இருந்தேன். கரெக்டாக என் ஒய்ஃபு டெலிவரி முடிச்சுட்டு லாஸ்ட் இயருக்கு பிஃபோர் ஏப்ரல் மந்த்துன்னு நினைக்கிறேன், பையன் வந்து நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பிறந்தான். டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், கரெக்டாக ஏப்ரல் மாதம் ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். தொட்டில் கம்பி வாங்குறதுக்கு பையனுக்கு வந்து வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ வந்து சும்மா 30 செகண்டுக்கு சும்மா ட்ரை பண்ணலான்னு. அதுக்கு முன்னாடி ஷாதிக் பாய் கிட்ட பேசியிருந்தேன். ஷாதிக் அசீஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசி, பாய் ரொம்ப பயமாக இருக்குது பாய், குழந்தை வேறு பிறந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, சம்பாதிக்க பெருசாக காசே பண்ணுறது இல்லைன்னா, எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் இப்படிலாம் பயப்படக்கூடாது, அதெல்லாம் பயப்படாதீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும், ரொம்ப வெறியாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஏன்னா உங்களை நம்பி ஒரு குழந்தை வந்துருச்சு, உங்களால் முடியும் பை, நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள், நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், அவரோட இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, நான் இப்படி தான் பண்ணுவேன், மாதத்துக்கு இவ்வளோ தான் நான் வீடியோ எடுப்பேன், ஒரு வீடியோ எடுத்தாலும் அதை நான் 20 டைம் 30 டைம் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி மக்களோட நம்பிக்கையே சம்பாதிக்கும்படியான வீடியோ தான் நான் இப்போ வரைக்கும் நான் போட்டிருக்கேன், நான் சும்மா எடுத்தேன் கவுத்தேன்னு எந்த வீடியோவும் நான் பண்ண மாட்டேன்னு அவர் எல்லா வார்னிங்கும் கொடுத்துருந்தார். ஓகே பை கேட்டுட்டு சரின்னு விட்டாச்சு, ட்ரை பண்ணலை. அப்போ வந்து குழந்த பிறந்த புதுசு, ஏப்ரல் மாதம் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் கம்பின்னு ஒரு வீடியோ போடுறேன். திடீர்னு அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு, 4 லட்சம் வியூஸுக்கு மேலே போகுது. அதாவது இவ்வளோ மாதம் ஒரு 4-5 மாதமாக எந்த வீடியோக்குமே அப்படி ஒரு வியூஸே போகலை, திடீர்னு இப்படி போனோன்னே ஓகே நல்லா இருக்கே அப்படின்னா, அடுத்த நாள் இன்னொரு வீடியோ போகிறேன். இந்த கோகோனட் ஆயில் வந்து சின்னதாக ஒரு கப்புக்குள்ளார ஊற்றி இப்படி ஹெட்டில் வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட், அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அது போகுது, பயங்கர வியூஸ் போகுது, அதுலேருந்து ஒரு செட் ஆஃப் இன்கம். 3rd வந்து என் பையனுக்கு வந்து ஒரு இது வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு மியூசிக்கல் மேட்டு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டால் அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே இதுதான் அப்படின்ட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக எடுத்து ரிவ்யூஸ் அது இதுன்ட்டு நிறையா நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். 1 வருஷம் ஃபுல்லாக போட்டேன். அந்த விஷ்லிங்க்குங்கிறது தான் அந்த ஆப்பு. அந்த இப்போ ப்ராடக்ட் எடுக்கிறோம், அது விஷ்லிங்கில் போட்டுரும். விஷ்லிங்கில் டெல்லியிலேருந்து நம்மளை கூப்பிட்டு ஒரு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வச்சு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கமிஷன் மட்டும் நான் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிருக்கும், 15-20 லட்ச ரூபாய்க்கு மேலே சேல்ஸே ஆகிருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. இட் வாஸ் கோயிங் வெல் அண்ட் குட், நல்லா போயிட்டு இருந்தது. பட்டு மறுபடியும் ஒரு கேள்வி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ உன்னை எதுக்காக ஃபாலோ பண்ணாங்க,
நீ கப்புள் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்த, நீ என்டர்டெய்னிங்காக என்னமோ ஒன்று பண்ணிகிட்ருக்க, ஒரு உன் வீடியோ பார்த்தா ஒரு சிரிக்கும் தன்மையாகவோ அந்த செகண்ட் அவங்களோட இருக்கிற மைண்டில் இருக்கிற அந்த ஒரு இது கவலைகள் போகிறக்காக உன் வீடியோ பார்த்தேன். இப்போ நீ அவங்கள வச்சு நீ ஃபுல்லாக விற்றுட்டு மட்டும்தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு. விற்றுட்டு மட்டும்தான் இருக்கேன்னா அதுக்குள்ளார எனக்கு நிறையா ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 சைடு. ஒரு சைடு என்ன சொல்லணும்னா, நீ என்ன வாங்கினா அவங்கள போட்டு ப்ரெஷர்லாம் பண்ணல, நீ வீடியோ பண்ணுற, அதுதான் கண்டென்ட்டு, அந்த ப்ராடக்ட்டுக்காக நீ பண்ணுற, அது வேணும்னா வாங்குறாங்க, வேண்டாட்டினா வர்ற, அதுக்கு என்ன, இல்லை இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு புரியல, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது இங்கே வந்து சரி தப்புங்கிறத தாண்டி ஒவ்வொரு மனுஷங்களோட பெர்ஸ்பெக்டிவில் தான் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. ஒரு மனிதர் இருக்கார், சரிங்களா. அவர் வந்து அவரோட ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்ளம் உங்கள் ஒய்ஃபுக்கு, அதுக்கு வந்து ஒரு ட்ரக் யூஸ் பண்ணும், அந்த ட்ரக்கோட காஸ்ட்டு சம்வேர் அரவுண்ட் 10 lakhs அப்படின்றாங்க. இவர்கிட்ட காசு இல்லை. ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கம்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுடுறாரு. எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு ஒரு 5 லட்ச ரூபா பக்கம் ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாரு. ஆனால் டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை 5 லட்ச ரூபாலாம் பத்தாதீங்க, ஒன்றும் சத்திரம் ஒன்றும் நடத்தலைனாங்க, நீ காசு எடுத்துகிட்டு கிளம்பி 10 லட்ச ரூபா கொண்டு வாப்பதான். நைட்டாக இவருக்கு வேறு வழியே இல்லை, கடுப்பாகி உள்ளே போந்து அந்த ட்ரக்கை வந்து திருடிடுறாரு. திருடி வேறு இன்னொரு ஹாஸ்பிட்டல்லேருந்து திருடி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நர்ஸை ரெடி பண்ணி அவங்க அந்த நர்ஸுக்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து இந்த மெடிசன் எப்படி யூஸ் யூஸ் பண்ண வைங்க அப்படின்றாங்க. எல்லாமே நான் லீனியராக இல்லீகலாக இது. அந்த ஆள் மாட்டிக்கிறார். இப்போ இங்கே யார் குற்றவாளி? குற்றவாளின்னா அவர் தான். எப்படி? ஏன்னா அவருக்கு வந்து தேவை இருந்தது. இப்போது அவங்க ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டார். அந்த ஹாஸ்பிட்டல் நினச்சிருந்தா அது கொடுத்துருக்கலாம். நீ அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். சரி, பேலன்ஸ் 5 லட்ச ரூபாய்க்கு நீ இங்கேயே வேலை செய்யி, நீ எங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டு, என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மற்றது என்ன வேணாலும் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணலை, சரிங்களா. அந்த திருடுறக்கு நிலைமைக்கு தள்ளி விட்ட ஹாஸ்பிட்டல் தானே இங்கே குற்றவாளி. திருடுற குற்றவாளினா திருடுற சொல்கிறவனும் குற்றவாளி தான். இது இங்கே இந்த சினாரியோ என்னன்னா, சொல்லலை ஆனால் தள்ளுறாங்க. அப்போது இங்கே பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு அவர் தான் குற்றவாளின்னு, எனக்கு அந்த டாக்டர் தான் குற்றவாளி, அந்த ஹாஸ்பிட்டல் தான் குற்றவாளின்னு தோணும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது இந்த விஷயம் இந்த ஸ்டேட்டை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. லைக் நம்ம விற்கிறோம், வைக்கலை, இது பண்ணுறோம், அது பண்ணுற, அப்படியே மைண்டு பயங்கர இதுவாக மாறிடுச்சு. நான் விற்றாலும் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து விற்கணும். இப்போது ஷாதிக் அசீஸ் பாய் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோவில் எல்லாத்துலேயுமே வேல்யூ இருக்கும். வேல்யூனா அவர் ஒரு கொசு நெட்டு போடுறாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த கொசு நெட்டு கண்டிப்பாக தேவை. அந்த பால்கனிக்கு, அந்த இங்கே இந்த வீடு நான் வாங்கினது காரணமே இந்த பால்கனியை ஓப்பன் பண்ணுறதில்ல. ஏன் ஓப்பன் பண்ணி வச்சா உள்ள கொசு வருது, அதனால இதை வாங்கினேன், இது இப்படி மாட்டணும், இது நல்லா இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க, இது வேல்யூ. நான் என்ன பண்ணிட்டேன், கூவி விற்க ஆரம்பிச்சிட்டேன். கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம், இது இப்படி ஒரு ப்ராடக்டை பார்த்தேன், இது பண்ணுங்க, இது வாங்குங்க, இது பண்ணுங்க. எனக்கே அந்த பொருள் தேவையில்லை. நானே இது வந்து ஓகே நல்லா இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்குவாங்க, நம்ம வந்து ஒரு சும்மா கடை மாதிரி வச்சு வித்துட்டு இருந்தேன். அங்கே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பொருள் நிஜமாலுமே தேவைப்பட்டு அதை நான் வாங்கி அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அது ஒரு உண்மைத்தன்மையாக இருக்கும். இல்லாட்டினா அதில் உண்மைத்தன்மை இருக்காது. அது விற்கும் தன்மைக்கு விற்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா அதைத்தான் பேசுவேன். இதுதான் என்னோடய மைண்ட் செட்டில் கிளம்பிடுச்சு. என் மனசாட்சி வந்து உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இதில் என்னமோ தப்பு இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே அப்படி நம்ம ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வரலாங்கும் போது தான் கரெக்டாக அப்பா வந்து நீ உம்ரா நான் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னாரு. உம்ரா போனேன். அப்படியே லைஃபே ஒரு டோட்டல் அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. இப்போ எனக்கு வியூஸே கம்மியாக போனாலும் ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைடு, ஐ வில் பி அது நல்லா இருக்குது. ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் 0.1% வேல்யூ நான் கொடுக்குறேன். ஏதோ ஒன்று மக்கள் பார்க்குறாங்க. இஸ்லாமிக் பீப்புள்ஸ், நான் இஸ்லாமிக் பீப்புள்ஸ், யாராக வேணாலும் இருக்கட்டும், பார்க்குறாங்க. அவன் விமர்சிக்கிறதுக்காவது அவன் அந்த விஷயத்தை பார்த்துட்டான், அவனுக்கு அந்த நாலேஜ் வந்துருச்சு. நீ அது சரி தப்புன்னு நீ விமர்சிக்காத, அது உன்னோட புத்தியை பொறுத்தது, அதெல்லாம் வேறு.
நீ பார்த்துட்டேல, உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுதான் எனக்கு வேணும். அதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து மறுமைக்காக அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு செட் ஆஃப் கோல். எக்ஸாக்ட்லி. நாளைக்கு ரப்பு கண்டிப்பாக என்கிட்ட கேள்வி கேட்பான். நான் உனக்கு நிறைய பேர்த்துக்கு கொடுக்காத அன்ஃபேர் அட்வான்டேஜான இந்த சோஷியல் மீடியா நான் கொடுத்தேன். இன்ஃபேக்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒவ்வொரு ஊராக போய் தான் வந்து அவரோட இஸ்லாமோட இது பணி தாவா பணி பண்ணியிருக்காரு. ஆனால் நீ ஒரு முஸ்லீம், உனக்கு நான் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டேன். நீ என்ன குப்பையை வீடியோ போட்டாலுமே கூட அது ஒரு 50,000 பேர் பார்த்துட்றாங்க. அங்கே என்னோட நியாமத்தை நீ சொன்னியா, நீ என்னை பற்றி பேசுனியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுனியா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும்பும். அந்த டைமில் நான் தப்பிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். ரெண்டாவது, இது வந்து ஒரு அஃபிலேட் மாதிரி, மறுமைக்கான அஃபிலேட். பார்க்க நமக்கு கவுண்ட். நாளைக்கு நான் அதேதான், நாளைக்கு நான் மௌத்தா போனதுக்கு அப்புறமும் இந்த வீடியோ சர்க்குலேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை இந்த வீடியோவை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி வீடியோ பண்ணாலும் அதுக்கும் எனக்கு, இதே வீடியோவை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி விமர்சித்தாலும் எனக்கு, எல்லாத்துக்குமே எனக்கு வந்துக்கிட்டே இருக்குங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் இட் வில் லீட் மீ சம்வேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட சேஞ்ச் இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் பார்த்தா ஒரு சடனாக எதுவும் சேஞ்ச் ஆகல, ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் ஸ்டெப் 1 கொஞ்சம் யாருக்கும் காட்டலை. என்னோட சேஞ்சஸை நம்ம காட்டிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஆனால் என் கூட இருக்கிற க்ளோஸ் பீப்புள்ஸுக்கு தெரியும் இவன் ஏதோ ஒரு மனநிலையே பாதிக்கப்பட்டிருக்கான், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான், ஆங்ஸைட்டியாக. எங்கள் அண்ணன்ட்ட தான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். எங்கள் அண்ணனுக்கு நல்லா தெரியும் நான் என்ன ஃபேஸில் இருக்கேன், என்ன ஃபேஸில் இருந்துட்டு வந்திருக்கேங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அ சடன் சேஞ்ச், அது அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து உம்ரா போகணுன்னு நினச்சிங்க, அது வந்து உங்கள் அப்பா நீங்கள் ஆல்ரெடி அந்த விலாகில் சொல்லியிருந்தீங்க எக்ஸ்ப்ளனேஷன். நான் ப்ராப்பராக ஒரு ட்ரிப்பு ஜஸ்ட் பிளான் பண்ணுறப்போ அது சொல்லி அது எடுத்தது. ஆனால் அந்த உம்ரா ட்ரிப்புக்கும் முன்னாடியே அந்த சேஞ்சஸ் நடந்துருச்சு. ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா சேஞ்சும் முடிஞ்சு ஃபைனலாக உம்ரா ட்ரிப். ஏன்னா நார்மலாக நான் யதார்த்தமாக அந்த ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் பார்க்குறப்போ ஓகே உம்ரா போயிட்டு உம்ராலாம் முடிச்சோடனே ஒரு சேஞ்ச் வந்திருக்கு போல அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இது ஒரு டைம் எடுத்திருக்கு, எங்கேருந்தோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்திருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸ்டெப் அப்புறமா ஃபைனலாக அது சொல்யூஷன் கிடைக்கும். உங்களோட இந்த சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னாலும் இது கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கோ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ தெரியாது. டக்குன்னு இப்படி பார்க்குறப்போ எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க? உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எப்படி ரியாக்ஷன் பரவு? ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா என்னோடய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், என்னோடய வியூவர்ஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் ஆஃப் த கமெண்ட் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் யா ரப்பே எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கணும், இந்த மாதிரி தான் இருந்தது. 98%. வெறும் 2% மட்டும்தான் பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு இது அப்படிங்கிற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை வந்து சும்மா ஒரு இதுக்காக வியூஸ்க்காக இந்த மாதிரி பண்ணுறானா இருக்கட்டும், வியூஸ் டவுன் ஆயிடுச்சு திரும்பி ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் வந்தது. பட் நான் யோசிக்கலை. எனக்கு வந்து ஏன் அந்த மாதிரி மதினால அன்னைக்கு அப்படி ஒரு வீடியோ நான் போட்டேன்னா, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ரவுலா ஷெரீஃப். நான் காலையில் மெக்காவில் இருக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே தோணலை பை. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு எதுவுமே தோணலை. மக்காவில் இருக்கும்போது எனக்கு மற்ற மக்கள் எல்லாரும் அவ்வளோ கூட்டமாக இருந்து அழுகுறாங்க, நடக்க முடியாமல் நடக்கிறாங்க. ஒருத்தர் தன்னோட பாட்டி அவங்க அம்மாவை தூக்கிட்டு நடக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க இப்படி நடந்து வரும்போதே அப்படியே அழுதுட்டு வராங்க. இந்த மாதிரி ரொம்ப இப்படி சொல்கிறது, இப்போ பல வருஷம் சாப்பிடாத ஒருத்தன் நல்ல ஒரு தடபுடலான விருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே கண்ணெல்லாம் கலங்கியா அப்படின்னு ஓடுவாங்களே. ஆனால் என்னை வந்து ரப்பு என்னை எப்பவுமே பெரிய ஒரு இதில் தள்ளினதே இல்லை. என்னால் தாங்க முடியாத ஒரு சோதனைக்குள்ளார என்னை தள்ளினதே இல்லை. ரப்பு என்னை எப்பவுமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக தான் வச்சுருக்கான். நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, தங்கறதுக்கு நல்ல இடம்லேருந்து எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கான். ஹஜ்ஜு வந்து கடமை, மக்காவுக்கு போகணுன்னு ஆசை இருக்கும், அது இருக்கும். ஓகே, சில மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மக்கால போய் நான் அந்த துவா கேட்டுட்டேன்னா எனக்கு இது நடந்துருங்கிற மாதிரி அந்த ஒரு உருவாகிடுவாங்க. அவங்க மைண்ட் செட்டே அப்படி உருவாகிடும். அந்த அளவுக்கு ஈமன் எனக்கு நான் மக்கால போய் நான் இது
விட்டனா போதும், எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ், வேறு மற்றதெல்லாம் ரப்பு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற. அப்போ அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாத்தையும் தான் நான் மேக்ஸிமம் பார்த்தேன். இது எப்படி இருந்ததுன்னா, ரப்பே என் கண்ணில் காட்டுற மாதிரி இருக்கு. டேய் இங்கே பாரு, நீ எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்க பாரு அப்படின்னு. நம்ம பசங்க கூட ஊர் சுற்றுறோம், ஜாலியாக இருக்கோம். ரொம்ப இஸ்லாம் இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் இஸ்லாமை பெருசாக நான் வந்து அப்போது இது பண்ணல. வெள்ளிக்கிழமை தொழுகிறது மட்டும்தான் இப்போ இருந்தது. வெள்ளிக்கிழமை தொழுவேன், ரம்ஜானுக்கு தொழுவேன், பக்ரீத்துக்கு தொழுவேன், 5 வேளை தொழுகையெல்லாம் திடீர்னு ஒரு நாள் வரும், ஒரு நாள் 5 நாள் தொழுவேன், ஒரு நாள் தொழுகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சில டைம் வேறு ஏதாவது ஒரு ஒன்றும் இல்லை, எடிட்டிங் பண்ணோம், 5 மணிக்குள்ளே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா எடிட்டிங்கை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், தொழுகையை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன், வெள்ளிக்கிழமை தொழுகையை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பசினா என்னன்னே தெரியாத ஒருத்தரை பசின்னா என்னன்னு பாருன்ட்டு ரப்ப என்னை கண்ணில் காட்டினான் அத்தனை பேத்தையும். அப்போ அவங்களுக்கு மத்தியில் நான் நிற்கும் போது ஐ ஃபெல்ட் லைக் an இம்போஸ்டர். இங்கே நான் இருக்கக்கூடிய ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்கே தகுதியான ஆள் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. இருக்கக்கூடிய ஆள் இல்லை, தகுதியான ஆள் இல்லையே, என்னை எதுக்கு ரப்ப இங்கே வர வச்சுருக்கான் அப்படின்னு. வரும்போது அஜ்ரத்தெல்லாம் வர சொல்கிறாரு, ஒரு 2-3 இன்சிடெண்ட் எல்லாம் சொல்கிறாரு. ஒருத்தர் நல்ல பணக்கார ராசிக்கு நல்ல காசு, ஆனால் வட்டிக்கிட்டு இந்த மாதிரி காசு சம்பாதிச்சது தான் போல், ஏதோ ஃபைனான்ஸ் எல்லாம் வச்சு, முஸ்லீம் தான் வரும். ஃபஸ்ட்டு டைம் உமராவுக்கு வந்து பேக்கேஜ் போட்டார், 5 ஸ்டார் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் காஸ்ட்லியான பேக்கேஜ், அது போட்டார். அது அவருக்கு மட்டும் விசா வரல அப்படின்றார். 2வது டைமு அதே இயரில் 2வது டைமு விசா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதே வேறு ஒரு ட்ராவல்ஸில் அவர் வந்து போட்டார். அந்த ட்ராவல்ஸில் தான் நம்ம அஜ்ரத்து கதை சொல்கிற அஜ்ரத் இருக்கார். அந்த ட்ராவல்ஸில் பயணம் பண்ணி வந்தாச்சு. வந்து மக்கால கால் எடுத்து வச்சோடனே ஒரு உடம்பு சரியில்லை. அவரால் அந்த ரூமை விட்டே நகர முடியலையாமா. அவரால் ரூமை விட்டே எந்திரிக்க முடியல. ஆசிக்கு அவங்க ஒய்ஃபு தான் சாப்பாடு ஊட்டி விட்டாங்க, அவங்க ஒய்ஃபு தான் பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க, அவங்க ஒய்ஃபு தான் எங்கள் கூட அப்பப்போ ஹரம்குள்ளார வந்துட்டு போனாங்க. அவங்களால உள்ளே நடக்கவே முடியல. அதாவது மக்கால போய் அந்த ஹரம்குள்ளார வரவே முடியல. மக்காவுக்கு போயிட்டாங்க, ஹரம்குள்ளார போல. இந்த மாதிரி நிறையா உண்மை சம்பவங்கள் நான் வந்து கேட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் தாய்லாந்து இருக்கு பார்த்தீங்களா, பேங்காக், பட்டாயா, தாய்லாந்து போகலான்னு பிளான் பண்ணேன். எஸ், நான் பட்டாயா போகணும், தாய்லாந்து போகணும். இன்ஃபேக்ட் என் ஒய்ஃபும் சரி போயிட்டு வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்களா இல்லை தனியாக போகிறீங்களா, போயிட்டு வாங்க, திரும்பி வரும்போது கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர்லாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வாங்க, ஏன்னா அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். பட்டாயா போகலாம், பேங்காக் போகலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்த ஒருத்தனை என் ரப்பு அங்கெல்லாம் போகாத, நீ வா என் வீட்டுக்கு வான்னு அவன் கூப்பிட்டான். அந்த வீட்டுக்கு ஹரம்குள்ளார போனோடனே சுப்ஹானல்லாஹ், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிற வரைக்குமே எனக்கு வந்து தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த மக்கால முடிகிற வரைக்குமே எனக்கு தெரியல பை அது எவ்வளோ பெரிய நியமத்துன்னு. ஏன்னா ஒரு என்னோட மீட்டர் வந்து ஃபுல்லே ஆக மாட்டேங்குது. என்னால் நம்பவே முடியல நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா. மதீனாவுக்கு வந்து ரவுலா ஷெரீஃபுக்கு உள்ளர தான் போகிறேன். அங்கே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாமல் நான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே சுற்றி பார்த்து நான் ஓகே இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கட்டின பள்ளி அந்த இடம் அப்படின்னா ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கே அப்படின்னு வெளியே வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம கேங்கில் இருக்கிற ஒருத்தர் என்னது பை அப்படின்னா, போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கபரு பார்க்கலையே பை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பாய் அவர் அழுதுகிறாரு. அவர் கண்ணெல்லாம் கலங்கி, பாய் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, எவ்வளோ பக்கத்தில் நம்ம போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், என்ன பாய் உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் நான் உள்ளே போனேன். மறுபடியும் உள்ளே போய் 2 லைனாக போகும் ரவுலா ஷெரீஃப்க்கு. ஒரு லைன் இப்படி போகும், அது வந்து அந்த லைன் தான் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இந்த லைன் வந்து நடுவில் ஒரு இது போட்டிருக்காங்க இந்த பக்கம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனது இந்த பக்கம் லைனில், செகண்ட் டைம் போனது இந்த லைனில் கிடச்சிருச்சு. அப்படியே போய் பக்கத்தில் பார்க்குறேன். எனக்கு அப்படி அந்த ஒரு செகண்டு, அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்டில் எனக்கு எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து திணிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நீ ஆர் யூ டிசர்விங், நீ இது பார்க்குறக்கு டிசர்வ்டான ஆள் தானா. அதாவது நான் இல்லைன்ட்டு எனக்கு தோணலை, எனக்கு கேள்விகள் தான் வந்தது. நீ டிசர்வ்டு தானா, இல்லாட்டினா நீ ஒன்று நீங்கள் டிசர்வ் பண்ணிக்கோ, அதுக்கு நீ என்ன பண்ணுவ
அதை நீ டிசர்வ் பண்ணுறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்னு யோசிச்சு இது பண்ணி அது பண்ணி எனக்கு அப்படியே ஒரு செகண்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல். லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நான் பார்த்ததே இல்லை, வந்ததே இல்லை எனக்கு. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டாக இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், என்ன ஃபீலிங்ஸ் வேணாலும் சொல்லட்டும், நான் புதுசாக கார் வாங்கும் போதாக இருக்கட்டும், பைக் வாங்கும் போதாக இருக்கட்டும், இல்லை 18 அரியர் நான் வச்சுருந்தேன் டிப்ளமோவில், அது 18 அரியர் க்ளோஸ் பண்ண போவா இருக்கட்டும், இல்லை என்னோடய ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் இன்கம் நான் பண்ணும் போதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் விட இது இந்த ஃபீல் ஒரு வேறு மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னால் என் பாடி அங்கே இருக்குதானே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதை என்னால் சொல்ல முடியல. அந்த ஒரு செகண்டு நான் வந்து ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுருந்தேன். ஓகே, நம்ம உம்ராக்கு வந்துட்டு இது பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம வீடியோஸெல்லாம் எடுத்து போடக்கூடாது, சும்மா நான் அதை தொட்டேன் அதை பண்ணேன் அதை பாரி வீடியோஸ் எடுத்து போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ரொம்பவே குறிக்கோளாக இருந்தேன். போச்சு அந்த ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி நான் உம்ராக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த, ஏன்னா ரொம்ப நாள் வீடியோ போடலை. சரி என்ன நடக்குதுன்னு நம்ம ஆடியன்ஸ் நம்மளுக்கு நம்மளோட பிளேட்டை ஃபில் பண்ணுறவங்க அந்த ஆடியன்ஸ் தான், அவங்களுக்கு ஏதாவது சொல்லலாமே அப்படிங்கிறத மைண்டில் வச்சு நான் வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக சரி இது கொஞ்சம் வேல்யூ ஆடடாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு அங்கே இருக்கிற விஷயங்களை பற்றி வந்து கொஞ்சம் தாயிஃப் நகரத்தை பற்றி, அதுக்கப்புறம் மக்கா வந்து டர்க்கி தான் ஆள்றாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான அந்த சுச்சுவேஷன்ஸை பற்றியெல்லாம் கொஞ்சம்லாம் இது பண்ணுறேன். பட் மதினா போனோடனே நான் ஃபுல்லாக ஒட்டஞ்சு அந்த மொமெண்ட்டில் தான் நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன் இந்த மாதிரி. ஏன்னா அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் ஐம் ஸ்டில் டூயிங் வாட் என்னோட சக்திக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன், அதை டிசர்விங் ஆக்கிக்கிறதுக்கு. அதாவது பணம் இருக்கிறவங்க யாராலையும் போக முடியல, இருந்தும் போக முடியல, ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் நாடினா மட்டும்தான் போக முடியும். எக்ஸாக்ட்லி. அப்படின்றப்போ என்னையே நாடி இருக்கான் அப்படின்ற ஒரு எக்ஸாக்ட்லி அதுதான். அந்த என்னையை ஏன் அவன் அனுப்பிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என்னை போட்டு ரொம்ப உடச்சி அது என்னை அனுப்பிச்சிருக்கானா ஓகே இதுதான் இப்போ வரைக்கும் நீ எதுவும் உருப்படியாக பண்ணலை, இதுக்கப்புறமாவது நீ உருப்படியாக பண்ணு அப்படின்ட்டு என்னை அனுப்பிச்சி விட்டதா நான் வந்து கன்சிடர் பண்ணி இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ மதினா வீடியோக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சரித்திரம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப இன்னும் க்ளோஸாக நம்ம, அதாவது கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நான் நிறையா பேசுவேன், அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் கேமராங்கும் போது கொஞ்சம் பார்த்து பாலிஷ்டாக பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு தடவை இந்த கப்புள் விளாகர் இந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பித்தா திரும்பி நார்மல் விளாகர் ஆகிறதே கஷ்டம். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமிக் கண்டென்ட் க்ரியேட்டராக சேஞ்ச் ஆகிட்டீங்க. ஸோ இதுக்கு உங்கள் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும். உடனே ஒரு விஷயம்னா நார்மலாக ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுனாலே அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு இதுக்கு போகிறீங்க அப்படின்றப்போ உங்கள் எப்படி சப்போர்ட்? இல்லை அவங்க என் ஃபேமிலி எப்பவுமே பெருசாக எதுக்குமே ஹேர்டிலெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஒரு விஷயம் நான் இதை தான் பண்ண போகிறேன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா they'll just wait for the ரிசல்ட் நல்லா வரலன்னா முன்னாடியே சொல்லிடணும், நீ ட்ரை பண்ணி பரவாயில்ல விட அடுத்த வேலையை பாருன்னு. ரிசல்ட் நல்லா வந்ததுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு பாராட்டுவாங்களே தவிர்த்து மற்றபடி ரொம்ப எல்லாம் என்னை ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ தேர் ஹாப்பி, நல்ல விஷயம் பண்ணுறேன், நல்லா பண்ணு, கொஞ்சம் பார்த்து, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கு, ரொம்ப நீ பார்த்து பத்திரமா பண்ணிக்கோ, மற்றபடி எல்லாம் ஓகே அல்ஹம்துலில்லாஹ், ரப்பு உனக்கு அதுதான் இது வச்சுருக்கானா நீ பார்த்து பண்ணிக்கோ அப்படிங்கிற நல்ல விஷயம். அவ்வளோதான், அவங்க அதுக்கு மேலே வேறு எதுவுமே சொல்லலை. நல்லது செய்கிறது ஆக்சுவலாக அது ஆக்ஷனாக காமிக்கிறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கஷ்டம். ஒரு கெட்டது செய்கிறதோ இல்லை வந்து நார்மலாக நம்ம நியூட்ரலாக இருக்குது. இப்படி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்கிறப்போ என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு சேலஞ்சு வந்து டீமோட்டிவேஷன் தான். இப்போது உதாரணத்துக்கு நம்ம மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ட்ராமாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரொஃபானிட்டியாக இருக்கட்டும், ஒரு கே காமெடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு 18+ காமெடியாக இருக்கட்டும், டார்க் காமெடியாக இருக்கட்டும், இல்லை மீம் காமெடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அதில் வேல்யூவே இல்லாட்டினாலும் தேல் ஜஸ்ட் வாட்ச் இட் ஃபுல்லாக பார்ப்பாங்க. பட்டு முன்னாடி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்து இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது இஸ்லாமிக்கலி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சராக எமர்ஜ் ஆகிட்டு வரும்போது நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து இதுதான். ஐ எம் புட்டிங் ஆல் மை blood and sweat and time and effort in this video,
பட் திஸ் வீடியோஸ் டிடன்ட் கெட் தட் மச் ரெக்கக்னைசேஷன். அப்படிங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒன்று. ரெண்டாவது ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள். முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது நல்லாவே சம்பாரிச்சிட்டு இருந்தேன். இப்போது நான் பெருசாக சம்பாதிக்கிறது இல்லை. பட் ஐ எம் டூயிங் சம் ஹலால் கிரியேட்டர் கம்யூனிட்டின்னு நான் வந்து இது வந்து என்னோட ரொம்ப வருஷம் கனவு. நம்ம ஒரு மென்டார் ஆகணும், நம்ம ஒரு 4 பேர்த்துக்கு சொல்லிக்கணும். நான் கரெக்டாக 100K ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் கண்டென்ட் க்ரியேஷன் எப்படி பண்ணணும் என்ன பண்ணுங்கிற சொல்லிட்டு. அதுக்கும் முன்னாடியிலேருந்தே எனக்கு இது வந்து ஒரு ஆசை, ஒரு பேஷன், ஒரு வெறினே சொல்லலாம். நமக்குன்னு ஒரு அகாடமி, ஒரு ஆன்லைன் அகாடமி, அதில் எல்லா மக்களும் வரலாம். முஸ்லீம் தான் வரணுன்ட்டு இல்லை, எல்லாருமே வரலாம். அவங்களுக்கு நம்ம வந்து டீச் பண்ணணும். இப்போ என்னால் ஒருத்தனுக்கு ஒரு ஸ்கில்லை கொடுத்து அவன் ஒரு 500 சம்பாரிச்சுட்டா அந்த 500 அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டானா அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அதில் ஒரு பெரிய நியமத்து இருக்குது, அதில் ஒரு பெரிய நிம்மதி இருக்குது. நாளைக்கு நான் பொருள் எவ்வளோ வேணாலும் விற்கலாம் பாய், என்ன வேணாலும் நான் பொருள் நான் விற்கலாம். நான் இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு பர்ஃப்யூம் ஷாப் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஒரு அபாயா ஒரு 20,000 ரூபாய்க்கு நான் வாங்கி வச்சாலும் வாங்குறதுக்கான மக்கள் என்கிட்ட இருக்காங்க. இவர்கிட்ட இருந்து இந்த பொருள் நான் வாங்கினேன் நல்லா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வேணுமா பை? இவர் சொல்லி கொடுத்தாரு பை, இவர் க்ரோஸ் எடுத்தேன் பை, அதனால என் லைஃப் மாறிடுச்சு பை, இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் பை அப்படிங்கிறது இருக்குமா? அது பெரிய ஒரு மாஸ் சேஞ்ச். அதுதான் எனக்கு வேணும். எனக்கு நான் காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் பை, காசு தான் வேணும் அப்படின்னா காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒருத்தரோட லைஃப்பை மாற்றுறது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அது சூர்யா வந்து அதில் சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த ஐயோ அது பேர் டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. அகரம் ஃபவுண்டேஷன். எவ்வளோ டாக்டர்ஸ், எனக்கு அது பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு. எவ்வளோ டாக்டர்ஸை உருவாக்கிட்டு வந்திருக்காங்க, எவ்வளோ மக்களை பண்ணிட்டாங்க. ஏன் இதை நம்ம பண்ண முடியாதா, நம்மளும் பண்ணலாம்ல அப்படின்னு. இப்போ நான் காசு வாங்குகிறேன், இன்ஷா அல்லாஹ் ஒரு டைம் வரும், அங்கே நான் வந்து ஒரு 10 100 குழந்தைகள் நான் தத்தெடுத்து அவங்களோட லைஃப்பை நான் மாற்றுவேன். இது ரப்புக்கிட்ட நான் கேட்குற ஒரு பர்சனலான ஒரு துவா. இதுக்கு நீ எனக்கு இதில் நாளைக்கு வந்து இது ஒரு பேசும் பொருளாக இருக்கணும், அவர் இப்படியெல்லாம் பண்ண, அதுக்காக இல்லை. அவன் நாளைக்கு அந்த 100 பேருங்கிறது வந்து 100 குடும்பம். அது நாளைக்கு அவங்க ஒரு ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாவோ அப்பாவாவோ தம்பியாவோ மாறி அவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது அது அந்த ஒரு ஃபேமிலியே ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஒரு குடும்பத்தையே வாழ வச்சது. ஒருத்தருக்கே எப்படின்னா இப்போ ஒரு 100 பேரை பண்ணுறேன்னா 100 மனித சமுதாயத்தையும் நான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய லாங் டேர்ம் கோல்ஸு. இதெல்லாம் அதுக்கு வந்து இது வந்து ஒரு சேஞ்ச் ஓவராக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனே தவிர்த்து இப்போது கொஞ்சம் டவுனாக தான் இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சே டவுனாக இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான டைமும் வரும். ரப்பு அதுக்கான டைம், ஓகே ஆஷிக் திஸ் இஸ் யுவர் டைம் அப்படின்ட்டு ஏதாச்சுன்னா போக வேண்டியதான். என்னோடய ட்ரை எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன், ரப்பு பார்த்துக்கோ. இப்போ நார்மலாக ஜாபே வந்து ஃபினான்ஸ் இல்லை வட்டி சம்மந்தமான இதில் வேலை பார்ப்பாங்க. அது தெரிஞ்சு ஒரு யாராவது ஒருத்தவங்க போய் தாவா பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை யோசித்து அந்த ஜாபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் அது விட்டுருக்காங்க. ஸோ அது விட்டதுக்காண்டி அந்த பேக்கேஜோட ஒரு டபுளில் தான் போய் வேறு பேக்கேஜ் ஹலாலா போய்க்கிறோம். அப்போ நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னா அது யாருக்காக? அல்லாஹ்க்காக தான். அது திரும்பி பன்மடங்காக தான் அல்லாஹ் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு நடக்கணும். ஆமீன் ஆமீன். உங்களுக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நார்மலாகவே நீங்கள் பிஃபோர் வந்து தான் சொல்லிட்டு இருந்தீங்க, ஜும்மா மட்டும் தொழுவேன், ஏதோ ஒரு விதத்தில் டைம் எப்போயாவது அட்லீஸ்ட் டைம் கிடைக்கிறப்போ தொழுதுருக்கீங்க, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த உம்ராக்கு அப்புறம் இந்த வீடியோஸ்க்கெலாம் அப்புறம் இந்த சேஞ்ச் இப்போ உங்களுக்கு அது எவால்வ் ஆகிருக்கும்ல அந்த ரிலேஷன்ஷிப் அந்த கனெக்ஷன் வித் அல்லாஹ். ஸோ அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? முன்னாடி எப்படி ஃபீல் இருந்தது, இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? முன்னாடி ஐ ஃபெல்ட் லைக் நான் வந்து ஐ எம் ஆன் மை ஓன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு பெரிய ஒரு கடல் ஒரு சமுத்திரத்துக்குள்ளார ஒரு தனி மீனவனாக ஒரு போட்டில் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு முன்னாடி தட் ஃபீல் வெரி அது வந்து ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், லோன்லி இல்லை. இது வந்து யூ ஆர் ஆன் யுவர் ஓன். ஓகே 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 அப்படிங்கிற லோன்லினஸ் வேறு, இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ எப்படி இருக்குதுன்னா செம்ம ஃபீலாக இருக்கும். சில டைம் நான் பார்ப்பேன், ஓப்பனாகவே சொல்லுவேன், கூஃபி ஜென் அவரோட வீடியோ நான் பார்ப்பேன் நிறையா. அப்பப்போ
கோஃபி ஜென்னு, அதுக்கப்புறம் இன்னொரு கப்பிள் விளாகர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே மில்லியன் வியூஸாக இருக்கும். முன்னாடி அந்த வீடியோஸ் நான் பார்க்க போகும்போது ஐ ஃபீல் வெரி ஒரு மாதிரி இதாக இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நாடா அது நமக்கு வர மாட்டேங்குது, பொறாமை தாண்டி இது வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ஃபீல். நம்மளும் ட்ரை பண்ணுறது வர மாட்டேங்குது. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. பட் இப்போ அதை நான் பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கு அதுக்கு ரப்ப எதுவும் கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இப்போ தான் ரீசெண்டாக தான் இதை நான் நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு அட்வைசர் கூடவே இருந்து அதை மறுபடியும் ரீகரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, சரிங்களா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம். பைக்கில் நான் போயிட்டுருக்கேன், ஒரு தள்ளுவண்டிக்காரர் இப்படி முன்னாடி போயிட்டுருக்காரு. 2 ஹார்ன் அடித்தா அவர் நகரவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி இப்படி இருந்து போயிட்டேன். அங்கே வந்து எனக்கு ஒரு மைண்டில் ஒரு டக்குன்னு ஒரு தாட்டு, இவெல்லாம் இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளார தள்ளுவண்டி தள்ளன்னு யார் அழுதா அப்படின்னு எனக்கே தெரியாமல் டக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ். உடனே இன்னொரு வாய்ஸ் உள்ளேருந்து வருது, இந்த ரோடு ஒன்னாவோடதும் கிடையாது, அவரோடதும் கிடையாது, அவரோட வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்காக தள்ளுவண்டி தள்ளிட்டு இருக்க. நீ ஹார்ன் அடித்து அவர் கேட்கலன்னா மேபி அவர் காது கேட்காதவராக இருக்கலாம், இல்லை மேபி அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கலாம். சரி நீ திருப்பிட்டு போயிடுவேன்ட்டு அவர் வந்து விட்டுருக்கலாம். இங்கே 1000 ரீசன் இருக்குது, நீ எப்படி அப்படி நினைக்கலாம் அப்படின்னு எனக்கு இதாகி அந்த ஒரு செகண்டே நான் வந்து டவுன் ஆகிட்டேன். டவுன் ஆனோன்னு ஸ்தஃபிருல்லாஹ் இப்படி நினச்சிட்டேமே, யாரபே நீ மன்னிச்சிரு, உன்னோட உம்மத்து ஒருத்தனை வந்து நான் இப்படி நினச்சிட்டேன், நீ மன்னிச்சிரு அப்படின்னா ஓகே பரவாயில்ல, நோ வரிஸ் அப்படின்னு. இது எல்லாமே என் மனசுக்குள்ளார நடக்கும். கான்வர்சேஷன் கபால் குபில் நடக்கும். இதே முன்னாடி நான் 4 ஹார்ன் அடிச்சிருப்பேன், இப்படி போகும்போது ஓரமாக தள்ளிட்டு போக தெரியாதான்னு திட்டியிருப்பேன். அந்த திட்டினது கரெக்டு தானு என் மனசுக்குள்ளார நானே அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்குவேன். இப்போ ஒரு தேர்ட் பர்சன் உள்ளே இருக்கான், அவன் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கான், இல்லை இது தப்பு இது சரி. இப்போ என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறதே கூட கொஞ்சம் இதுவாக பேசிட்டான்னா மறுபடியும் எனக்கு தோணும், வேறு ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு உன்னை நம்பி இப்படி வந்திருக்கேன், நீயே இப்படி பேசலாமா. இதெல்லாமே வந்து இப்போது எனக்கு நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயங்கள். இப்போ நான் இந்த பாட்காஸ்ட் வரும்போது கூட ஓப்பனாக சொல்கிறேன், வாட் இஃப் ஒரு வேளை எல்லாம் பிளான் பண்ணி உன்னை வந்து ஒரு டிஃபேம் பண்ணுறக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கும் உள்ளுக்குள்ளாரே ஆன்சர், டிஃபேம் பண்ணிட்டு போட்டும், என்னத்தை போய் டிஃபேம் ஆகணும்னு எனக்கு எழுதியிருந்தேன்னா அது நடக்க தான் போகுது, அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு நான் இரும்பு ஏஜுக்குள்ளார போய் உக்காந்துக்கிட்டாலும் அது நடக்க தான் செய்யும். ஒரு வேளை நம்ம போகிறோம் லீ டிவி மாதிரி ஒரு இதில் வந்து அப்படி இருந்த ஒரு பையன் இப்படி வந்து இங்கே பேசுகிறது, அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நீங்கள் கூப்பிட்டதுக்கு மதித்து போய் பேசு, நீ உன்னோட வேலையை பாரு, மற்றதை நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ரெஸ்பான்சஸுமே எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. இது வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாகிற டைம் டக்குன்னு ஏதாவது ஒரு பயான் போட்டு கேட்கும் போது, இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ரக்காத்து சேர்த்தி தொழுகிறது, தஸ்பீ நிறையா நான் பண்ணுவேன், லா கோத்தா இல்லா பில்லா. அது வந்து ஒரு அப்படியே அதை வந்து நினச்சிக்கிட்டே இருப்பேன், அதாவது என்னோடய டங்கில் வந்து நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா சேஞ்சஸ் நிறையாவே கொடுத்தது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் முன்னாடி என் வாயிலேருந்து வரவே வராது, அது அப்படியே மாறிடுச்சு. மாறும்போது அல்ஹம்துலில்லாஹ் கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆனனால. ஆமாம், அது ரப்ப எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான், நீ எப்படா என் பக்கம் திரும்புவ அப்படின்னு. அதான் தெளிவாக அழகாக சொல்கிறானே, இந்த மாதிரி நீ ஒரு சிங்கத்தை பார்த்து எப்படி பயந்து ஓடுவியோ அதே மாதிரி என்னையும் பார்த்து பயந்து ஓடு, ஆனால் ஆப்போசிட்டில் இல்லை, என்னை நோக்கி ஓடு அப்படிங்கிறான். அப்போது அவன்கிட்ட நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணாலே போதும். ஒரு ரீசெண்டாக நடந்த சம்பவம், நைட்டு கொஞ்ச நாளாக வந்து தஹஜ்ஜுத் தொழுகலை, ஃபஜ்ர் தொழுகலை, அது ஒரு மாதிரி இருடலாகவே இருந்தது. நைட்டு கொஞ்சம் லேட்டாக வேலை செஞ்சுட்டு வந்து தூங்கும் போது இந்த மாதிரி இருக்கும், அலாரம் அடிக்கும், எல்லாமே அடிக்கும், அந்த மொமெண்ட்டில் எந்திரிப்பேன் ஆனால் முடியாது, அப்படியே படுத்துருவேன். ஒரு நாள் நைட்டு நான் அப்படியே இது பண்ணிட்டு, யாரப்பே நான் அப்படியாவது ஃபஜ்ர் தொழுகணும் ப்ளீஸ், என்னால் முடியல, நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டுட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் எழுந்திரிச்சிட்டேன், கரெக்டாக எழுந்திரிச்சிட்டேன். அதுவும் எப்பவும் போல் லேட்டாக தான் போய் தூங்கினேன்.
ஆனால் அன்றைக்கி நான் மனசார நான் அவன்கிட்ட கேட்டேன், நான் ஃபஜ்ர் தொழுகணும், நான் தஹஜ்ஜுத் தொழுகணும், நான் உன்கிட்ட பேசணும், என்னை எழுப்பி விடு. அது நடந்துருச்சு. இந்த ரேப்போ வர்றது வந்து எல்லோரும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டிவாக நினச்சிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. வி ஜஸ்ட் ஹாவ் டு ஓப்பன் அவர் ஹார்ட்ஸ். ஒரு ஞாபகார்த்தமாக இருந்துக்கிட்டே இருந்தாலே ரொம்ப சூப்பராக போகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தன், ட்ரிங்க் பண்ணுறான், ஸ்மோக் பண்ணுறான் அப்படின்னா, அதை குவிட் பண்ணுறான் அப்படின்னா, அல்லாஹ்காண்டி குவிட் பண்ணுறான், நான் பண்ண மாட்டேன் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு டுவர்ட்ஸ் அல்லாஹ் திரும்புகிறப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நார்மலாக நீங்கள் சொன்னீங்க சகஜமாக ஓட்டுவாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து அவங்க கேட்பாங்க, உன்னை பற்றி தான் தெரியும்ல முன்னாடி அப்படி அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களோட சர்க்கிள்ஸில்? இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. முன்னாடி நான் அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூலில் இருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் 2 பேர். அதுக்கப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து மனோஜ்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ரூ, அவனோட தம்பி மனோஜ். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு கீழே ஒருத்தர் தான் ரோஷன். இவனுங்க 5 பேர் கூட தான் சுற்றுவான். அதுக்கப்புறம் ஜாக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் யாருன்னா ஒரு ரோஷனோட ஃப்ரெண்டு. இப்படி ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் தான் இருப்போம். நாங்கள் பெருசாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்னோட ஒரு பெரிய சங்கடம் என்னென்னா, எனக்கு அதுதான், எனக்கு வந்து ஒரு கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்லை. இவனுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் வந்து சொல்லிக்கிற மாதிரி, நம்மளை தடுக்கிற மாதிரி, தப்பு பண்ணாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டானுங்க, ஓட்ட மாட்டானுங்க, இது பண்ண. ஏன்னா பெருசாக நான் அவனுக்கு கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதுவும் உமரா போயிட்டு வந்தப்போ எல்லாம் பேசுனாங்க, இது பண்ணாங்க, சூப்பர் மச்சான், நல்லா, ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோதான். பெருசாலாம் எதுவும் பண்ணலை. அதான் இவர் இப்படி மாறிட்டார், இதனால இவருக்கு இங்கே இருந்தெல்லாம் இந்தந்த பிரச்சனையெல்லாம் வரும்ன்ட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ அந்தந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வரலை. ஓகே. ஏதாவது ஹேட் கமெண்ட்ஸ் நிறையா வரும்னு நினச்சேன், வரல. இல்லை ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிடும், எல்லோரும் அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க, வீடியோ வியூஸ் பார்க்காதுன்னு ஃபாலோவர்ஸ் ஏறதான் ஆரம்பித்தாங்க. 3வது இது வந்து தப்பாக இருக்கும், இது செட் ஆகாது அப்படி இப்படின்ட்டு. அதாவது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், ஒரு சொசைட்டிக்குள்ளார ஐயா இருக்கட்டும், இந்து நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். இன்ஃபேக்ட் நான் முஸ்லீம்ஸு நான் இந்த சீரீஸ் எல்லாம் போட ஆரம்பித்தோடனே நிறைய நான் முஸ்லீம்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ என்னை வந்து அவங்க வந்து ஒரு இஸ்லாமிக்கல் ப்ரீச்சராக அவங்க பார்க்கல. ஒரு ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி டீச்சராக இருக்கீங்க, அப்போது நீங்கள் வந்து அக்பரை பற்றி சொல்கிறீங்க, இவரை ஜோதா அக்பர் எல்லாம் வருது, அக்பர் பற்றி சொல்கிறீங்க, நம்ம ராஜராஜ சோழனை பற்றி சொல்கிறீங்க. 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் உங்கள் வேலை. சரி, இதுவே இல்லை அக்பர் பண்ணது தான் கரெக்டு, இவர் ராஜராஜன் சோழன் பண்ணது தப்பு அப்படிங்கிறது ப்ரீச்சி. இதுதான் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். நான் ஆல்ரெடி என்னோடய ஐடென்டிட்டியை காமிச்சிட்டேன், இஸ்லாமிக்கலாக இருக்கிற விஷயங்களை. ஓகே, வாட்ஸ் யுவர் கோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது, எனக்கு எதாவது வேல்யூபிளாக கொடுக்கணும்னு ஆசை. இப்போது ஒரு தேர்ட் பர்சன் ஒரு மில்லியனரை பற்றி பேசிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கங்கிறத தாண்டி இஸ்லாமிக்கெலாம் நம்மளால் ஏதாவது அழகான விஷயங்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ இஸ்லாமோஃபோபியா வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமாக, க்ரைசிஸாக ஓடிட்டுருக்கு. என்னால் முடிஞ்சது ஒரு 10 பேர்த்துக்கு அதோட ஞானம் என்னங்கிறத இது பண்ண முடியும். ஓகே, இதுதான் சொல்லுதா அப்படிங்கிறத இது பண்ண முடியும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஐம் அன் இன்ஃப்ளூயன்சர் வித் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர். எனக்கு என்னென்னா ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடணும். வேல்யூ வந்து இஸ்லாமிக்கலான வீடியோஸை நான் எடுக்கிறேன். அந்த இஸ்லாமிக்கலான வீடியோஸை நான் முஸ்லீமும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து லாயிலா இல்லல்லாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லாயிலா இல்லல்லா சொல்லும் போது உதடுகள் ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 1.25 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. 10 லட்சத்துக்கும் மேலே வந்து ஷேரு, 10,000 மேலே கமெண்ட்ஸு வந்திருந்தது. இங்கே நான் வந்து லாயிலா இல்லலான்ட்டு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேர்த்து நான் அவங்களுக்கே தெரியாமல் நான் சொல்ல வச்சுட்டேன். அது என்ன, மலையாளம் முன்னாடி போட்டாலும் மலையாளம் தான் வரும், பின்னாடி போட்டாலும் மலையாளம் தான் வரும்னா எழுதி பார்ப்பாங்க. அப்போ லாயிலா இல்லல்லா சொல்லும் போது நாக்கு ஓட்டாதுன்னா சொல்லி பார்ப்பாங்கல்ல.
அப்போது இந்த மாதிரி ட்ரிக்கியாலாம் சிலதெல்லாம் பண்ணி கொஞ்சம் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். அல்டிமேட்லி என்னன்னா இப்போது ஓகே இந்த வீடியோ நான் போட்டுட்டேன், இது இத்தனை பேர்த்துக்கு ரீச் ஆயிடுச்சு. அதில் ஒரே ஒரு நான் முஸ்லீம் எடுத்துக்கோங்க, அவர் சரி இஸ்லாமில் என்ன தான் இருக்குது கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா டேர்ன் இஸ் ட்ராக் அவ்வளோதானே தவிர்த்து நான் அவனை புட்டிச்சு இழுத்து நீ வா நீ இது பாரு இது இஸ்லாம் எவ்வளோ அழகானதுன்னு பாருங்கிறது எனக்கு சொல்ல வரலை, எனக்கு சொல்ல வராது. என்னோட வேலை என்னன்னா ஜஸ்ட் பேசிக்காக அப்படியே அப்படியும் சொல்ல தேவையில்லை. நம்ம நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்ததுலேருந்து இஸ்லாமிக் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஒரு அஜ்ரத்தாவோ இல்லை இது சொல்ற அளவுக்கு நீங்க மாறணுன்ற அவசியம் இல்லை. ஆக்சுவலா எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் நார்மலா ஒரு முஸ்லீம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இதை பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இது ரொம்ப சகஜமான ஒரு அவங்களுக்கு நீங்க ஒரு ட்ரையல் பீஸ் மாதிரி கூட அவங்கள வச்சுக்கலாம். ஆக்சுவலா நீங்க உங்களை பார்த்துருக்காங்க, ஃபாலோவர்ஸும் இறங்கல, எந்த இதுவும் பேடா அஃபெக்டும் ஆகல, அவங்களுக்கு உள்ள பயம். இப்போ ஒருத்தர் ரீசெண்டா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து பண்ண ஆரம்பிச்சாரு, பள்ளிவாசல்களை பற்றி போட ஆரம்பித்தார், இது பண்ண ஆரம்பித்தார். அவர் ஒரு பேர் டக்குனு எனக்கு ஞாபகம் இல்லை, நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஸோ யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். அவங்களோட பயம் உங்கள்கிட்ட பார்த்துட்டாங்க இல்லை, அதெல்லாம் அவ்வளோதான். இப்போ இதுவே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் பிளாகர் இப்போ இதை பண்ண முடியாது. நான் சொல்கிறேன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரால் இப்போ இதை பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவரோட ரீச்சாக இருக்கட்டும், அவரோட ஃபாலோவர்ஸ் பேஸாக இருக்கட்டும், அது ரொம்ப 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 பெருசு. பட் அவர் மனசில் ஒரு இது வச்சு இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஸ்டோரிஸில் இப்படி ஒன்று இது பார்த்தங்க நல்லா இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஏன்னா ஒரு ஸ்மார்ட் மூவ், அது மறுமைக்கான ஸ்மார்ட் மூவ். எக்ஸாக்ட்லி. அவ்வளோ பெரிய ஸ்டேடியம்ல நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, எனக்கு அது ஃபாய்தா. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது மிஸ் பண்ணிட்டோம்னா அது மிஸ் பண்ணி அது அந்த ஃபாய்தாவை எடுக்கிறதுக்கு உண்டான பர்மிஷனையும் ரப்பு தானே. இப்போ நான் மாறுறேன், நான் இது போடணும்னு ஆசைப்படுறேன், அது அல்லாதான் நானும் உண்மையாக சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு நான் போட்ட அந்த கண்டென்ட்டுக்கு பெருசாக வியூஸ் வரலன்னா நான் இப்படி போட்டிருந்துருக்கவே மாட்டேன். நான் இந்த மாதிரி இவ்வளோ எஃபர்ட்டே எடுக்க மாட்டேன், எடுத்துருக்கவே மாட்டேன். ஒரு சார்ட் ஆஃப் டிமோட்டிவேஷன். அது ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு அதுதான் வேணும். ஒரு வயலில் இறங்கி ஒரு விவசாயி இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது அறுவடைக்கு அப்போ அவர் நினச்சது அளவுக்கு வந்தால் தான் அடுத்த அறுவடைக்கு போடுவார். பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரிசல்ட் இப்போ ஒரு இஸ்லாமிக் வீடியோஸ் பொறுத்தளவு நாங்கள் சில பாட்காஸ்ட்லாம் பண்ணுவோம். அந்த பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெறும் 2000 வியூஸ் போகும், அந்த மாதிரி சுத்தமாகவே ஃப்ளாப் ஆயிரும். ஆனால் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆக்சுவலாக யார் ஒருத்தர் சேஞ்ச் ஆகியிருந்தாலும் அது அல்லாஹ்க்கு தெரியும். நாங்கள் சம்டைம்ஸ் அது ரிசல்ட் பார்ப்போம், டேரெக்டாக பார்த்து எங்கள்கிட்ட பேசுவாங்க, அந்த ஒரு வீடியோ போட்டிங்க ஆனால் அந்த வீடியோ ஃப்ளாப். ஆனால் அதுலேருந்து அவ்வளோ நாலேஜ் அவர் எடுத்துருப்பாங்க, அவர் லைஃபை சேஞ்ச் பண்ணியிருப்பார். அப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு 1,00,000 வியூஸ் போகுது, அது யூஸ்லெஸ் கண்டென்ட்டாகவும் இருக்கலாம். அதே ஒரு 1000 வியூஸ் போகுது, உங்களோட வீடியோஸ் 1000 வியூஸ் போகுது, 1000 பேருமே பார்த்து அதை எஃபெக்டிவ் வேவா அது சேஞ்ச் பண்ணாங்க, அதுதான் நமக்கு அது கண்டிப்பா. ஆனா இது இப்போ உங்களுக்கு இருக்கிற புரிதல், நீங்க என்ன சொல்றீங்க, அந்த வீடியோவை பார்த்து ஒருத்தர் பேசியிருக்காருன்னு. ஆனா எனக்கு அந்த புரிதல் வந்திருக்காது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது 5000 வியூஸ் தான் போயிருக்கு, 10,000 வியூஸ் தான் போயிருக்குன்னா ரைட்ரா இது அப்படியே ஆர்கேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ரப்பு பாருங்க, அவனோட பிளான் பாருங்க, தூக்கி விட்டான் அந்த வீடியோவை. 5 lakh வியூஸ் 6 lakh வியூஸுக்கு மேலே போயிடுச்சு. அடுத்த வீடியோவும் 5 lakh வியூஸ், அதுக்கு அடுத்த வீடியோ 1 million. அப்போ ஃபஸ்ட்டே அவன் காட்டிட்டா ஒழுக்கமாக கரெக்டான ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக நீ டெலிவர் பண்ணனா இது ஒர்க் அவுட் ஆகும்டாச்சு. இதுக்கப்புறம் உன் கையில். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வீடியோஸ் டவுனாக இருக்குது, இதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், ஆகாமலையும் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க எனக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா நான் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக, முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி யோசிப்பேன். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ப்ரூக் ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், ஃபன்மாலாக இருக்கட்டும், எங்கே சென்னைக்கு வந்தாலும் சரி, பெங்களூருக்கு வந்தாலும் எங்கே வந்தாலும் எனக்கு தெரியும். இங்கே நீங்கள் யூடியூபர் தானே, பேர் தெரியாதே தவிர்த்து இங்கே யூடியூபர் தானே, வீடியோ பண்ணுங்க நல்லா பண்ணுறீங்க பார்த்துருக்கேன் அப்படின்பாங்க இவங்க. ஆனால் இதுவே ஒரு கேங்கு பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் முடிஞ்சேன். நீ பொண்டாட்டிட்டு அடி வாங்க தானே, என்ன இன்னைக்கு வாங்கிட்டியா தானே, ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அப்படியே என்ன நானே கூனி குறுகி எல்லாம் பண்ணிடுவேன். பட் இப்போது ரொம்ப தைரியமாக ரொம்ப மன திருப்தியோட ஜாலியாக அப்படியே இறங்குவேன். நல்லா பண்ணுறீங்க போய், சூப்பராக பண்ணுறீங்க, மாஷால்லா நல்லா பண்ணுறீங்க, அந்த உங்களோட சேஞ்சு நல்லா இருக்குது, இது பண்ணுறீங்க. இப்போது சில பேர் இது பண்ணுறவங்க திடீர் ஆர்த்தடாக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு எல்லாம் அப்படிதாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடணும். பட்டு இந்த லைஃப் வந்து இட்ஸ் டோட்டலி மிராக்கிள்னு தான் சொல்லணும். ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ஹராம் வழியில் ஹராமாக ஒருத்தர் சம்பாரிச்சிட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று தப்பு பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறார், அவர் முடியல. அவருக்கு நீங்கள் வந்து என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க? இப்படிலாம் பண்ணுப்பா, வெளியே வந்துடலான்னு இதை விட்டு. ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான் பை. இது எப்படின்னா, இப்போது நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து வி ஹாவ் ஒன் பவர். என்ன பவர்னா, நம்ம ஒரு விஷயத்தை முழுசாக நம்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் நடக்கும். திஸ் இஸ் கால்ட் டெல்யூஷனல் தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி டெல்யூஷனல் இனஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன் கூட இருக்கேன்னா யாராலையும் உன்னை டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ டெல்யூஷனல்னு திங்க் பண்ணுறதுக்கு மக்கள் வந்து அந்த அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங் கிடையாது. வெஸ்டர்ன் பீப்புளோட அளவு. இப்போ என்னை எடுத்துக்கோங்க, நான் வந்து இதை பற்றின கொஞ்சம் எல்லாம் படிச்சிருக்கேன், அதனால எனக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போது இன்னொரு பர்சன் எடுத்துக்கலாம், அவர் அந்த அளவுக்கு படிக்கலை, அவருக்கு தெரியல. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல்காரரை எடுத்துக்கலாம், ஒரு வெயிட்டரை எடுத்துக்கலாம். அவரை கூப்பிட்டு, உன்னால் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை இன்னும் 2 வருஷத்தில் கட்ட முடியும்னு நீ நம்பினானா இது நடக்கும்டான்னு சொன்னானா, நான் 2 வருஷத்தில் ஏங்க போங்க போய் 4 பிளேட்டை கழுவுற அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவனே அவங்களோட மூளையே அவங்கள நம்பலைங்கும் போது எப்படி அந்த ரியாலிட்டி மாறும்? இந்த ஹராமான காரியம் பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன்? காசுக்காக பண்ணுறேன், என்ன உன் தேவை? மாதம் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு வட்டி பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். அந்த வட்டி பிஸ்னஸ் இல்லாட்டினாலும் என்னால் சர்வை பண்ண முடியும், எனக்கு ஸ்கில் இருக்குது, ரப்பு எனக்கு அந்த ஸ்கில்லை கொடுத்துருக்கேன், என்னால் முடியும், இது வேண்டாம், இன்னையோட இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்பி இறங்கி பண்ணோம்னா மற்றதெல்லாம், அதாவது ஒரு சேயிங் இருக்குது இங்கிலீஷில், எப்படின்னா இமேஜினேஷன் இஸ் மச் க்ரூவல் தென் த ரியாலிட்டி. நான் ஃபஸ்ட்டு இந்த இஸ்லாமிக் வீடியோ போடும்போது ஃபாலோவர்ஸ் கம்மியாகவும் நினச்சேன், திட்டுவாங்கன்னு நினச்சேன், எல்லாம் நான் முஸ்லீம்ஸ் எல்லாம் நம்மளை இது பண்ணுவாங்கன்னு நினச்சேன், நிறையா கான்ட்ரவர்சி வரும், நிறையா இது வரும், நம்மளை போட்டு கலாய்ப்பாங்க, ரோஸ்ட் பண்ணுவாங்க, வீடியோஸ் எடுத்து வச்சு அந்த பாத்தியா இது பண்ணுற அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினச்சேன். ஒன்றுமே நடக்கலை. நான் நினச்சதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடந்தது. நான்லாம் இப்படி உட்காந்து லீ டிவியோட இதில் பார்ட் ஆஃப் த சேனலில் நான் உட்காந்து பாட்காஸ்ட்லாம் பேசுவேன்னு நினச்சதே இல்லை. லீ டிவி அவ்வளோ வருஷமாக இருக்கிற ஒரு சேனல், நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்கள் சேனல் நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது இந்த துணிக்கடையெல்லாம் வச்சு அப்போ பண்ணிகிட்டு இருப்பீங்களா, அப்போ இருந்தே நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே நீங்கள் வந்து கண்டினியூஸாக அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த டைம்லலாம். அப்படி ஒரு சேனல் கூப்பிட்டு வச்சு இப்படி பேசலாம் நான் நினச்சே பார்த்தெல்லாம் நான் அணுகிறேன். இப்போ உமர் அல் இஸ்லாம் இருக்கார்ல, அவர்லாம் ஹிஸ்ட்ரி என்ன பிரிவிரிக்கிறாரு. நான்லாம் வியப்போட பார்ப்போம் அவரோட சேனலு. அவர் ஒரு டாபிக் எடுத்து வச்சு பேசினாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹிஸ்டரி எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு. நம்ம லீபாய்க்கு வந்து அந்த இஸ்லாமிக் பீப்புள்ஸ் நிறையா அவர் கூடயே இருக்கனால அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குது, உங்களுக்கும் அதே தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பீப்புள்ஸ், அந்த மாதிரி ஒரு கேங் கூட எப்படி நான் உட்காந்து பேசுகிறது, அந்த ஒரு இப்போ லைட் வெயிட், இப்போ எப்படின்னா பாக்ஸிங்குக்கு 65 கிலோ ஆள்னா 65 கிலோ ஆளில் தான் ஆப்போனண்ட்டில் உட்கார வைப்பாங்க. அப்போ தான் வந்து ஃபைட்டு இன்னும் நேரம் இழுக்கும், சுறுசுறுப்பாக இருக்குது. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து நான் பயந்து அப்போ வந்து இல்லை வேண்டாம் அப்படிங்க, கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு. நான் ஓரளவுக்கு தான் ரெடி. நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறையா இஸ்லாமுங்கிறது பெரிய கடல் பை, உள்ளே போக 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 போய்கிட்டே இருக்குது. இவ்வளோதான், நீ இது படிச்சிட்டனா முடிஞ்சதுன்ட்டு ஒரு விஷயம் கட்டையவே கிடையாது, வந்துக்கிட்டே இருக்குது. தஃப்சீர், தஜ்வீது, தஃப்சீர் என்ன நிப்பாட்டவே முடியாது, லைஃப் லாங் நம்ம வந்து போய்கிட்டு தஜ்வீதுக்குள்ளாரெல்லாம் போய். அதாவது இப்போ நம்ம முன்னாடி நான் ஒரு ஹதீஸ் எடுத்தேன்னா, ஒரு குரான் வேர்ஸ் எடுக்கிறேன்னா அதோட இது என்ன விரிவாக்கம் என்னங்கிறத ஹதீஸில் பார்ப்பேன், தஃப்சீரில் பார்ப்பேன். இப்போ 5 விதமான வெப்சைட்டில் நான் போட்டு இது பண்ணுறேன். நம்ம மிடில் ஈஸ்டில் இருக்கிற 5 விதமான வெப்சைட்டு,
ஒரு மஃப்தியோட வெப்சைட்டில் போட்டு எடுத்து அதோட விரிவாக்கம் என்ன, அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே. அப்போ தான் ஓகே இது வந்து ரொம்ப பெரிய கடல். நம்ம மக்கள் என்னடானா இப்போவும் ரொம்ப இது மட்டும்தான் ஹராம், என்ன வட்டி வாங்கினா ஹராம், இதை பண்ண ஹராம், அது பண்ண ஹராம். அதை தாண்டி உள்ள பெரிய கடலே இருக்கு, நீ வா நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இன்ஷால்லா அப்படி போகும். இப்போ கரண்ட்டாக நிறையா ஃபேமஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து தன்னை ஒரு முஸ்லீம்னு அடையாளப்படுத்துகிறவோ இல்லை ஏதோ ஒரு 1% இன் 100% ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் 1% ஏதாவது இஸ்லாத்தை பற்றியோ சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. டோட்டலாக அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்க இதுக்குள்ளே ஸ்டெப் உள்ள எடுத்து வைக்கலாமா? அப்படி எடுத்து வச்சா அவங்க என்ன ஃபேஸ்லாம் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சின்ன. இல்லை இப்போது இயல்பாகவே நம்மளை வந்து ஒரு ஐடென்டிட்டி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு பண்ணுறது வந்து ஒரு எப்பவுமே ஒரு யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இஸ்லாமுங்கிறது வந்து இட்ஸ் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். அவ்வளோதான். நீ வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறது இந்த உலகத்தில் நீ எப்படி வேணாலும் வாழலாம். நான் மாதம் நிறைய அமௌண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் நிம்மதியே இல்லை. நிம்மதியே இல்லாட்டினா ஒரு பயம், ஃப்யூச்சரில் என்ன ஆகும், அது ஆகும், இதாகும், பையனை பார்த்துக்கணும், ஒய்ஃபை ஆகும், அது இது பயம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டின்னு இத்தனைனா இருக்குது. இன்னொரு பர்சன் எடுத்துக்கோங்க, அவர் காசே பண்ணலை ஆனால் நிம்மதியாக இருக்கார். மாதம் 20,000 ரூபா தான் பண்ணுறாரு ஆனால் நிம்மதியாக தான் இருக்கார். ஒரு ஹஜ்ரத் எடுத்துக்கோங்க, அவர் அப்படி தான் இருப்பார். ஏன்னா அவரோட நம்பிக்கை அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது, அது ரப்புக்கு தான் தெரியும். நான் எதுக்கு அடுத்த வருஷத்தை பற்றி யோசிக்கணும், நாளைக்கு பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும், இப்போ இந்த செகண்டில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குண்ணா ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு லைஃப், அந்த ஒரு மைண்ட் செட். ஸோ இஸ்லாம் இஸ் லைக் எ மைண்ட் செட். இஸ்லாம் இஸ் டியூனிங் யுவர் மைண்ட் செட்டை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. ஆனால் மக்கள் அதை வந்து நினச்சிக்க மாட்டாங்க. மக்கள் வந்து இதை வந்து டீமாக பிரிச்சுக்குவாங்க. ஹிந்து ஒரு டீம், கிறிஸ்டின் ஒரு டீம், முஸ்லீம் ஒரு டீம் அப்படின்னு ஒரு டீமாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன மாதிரி பேஸ் வச்சுருக்கீங்களா, என்ன பர்பஸ் என்ன, வாட்ஸ் யுவர் பர்பஸ்? என்னோடய பர்பஸ் என்னென்னா, எனக்கு என் மைண்டில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ரப்பனை கூட்டிகிட்டு போயிட்டா அது பண்ணிட்டான், ஒரு மீனிங்ஃபுல் பர்பஸ். எனக்கு வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிடிக்கும், ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு வேல்யூபிளான விஷயத்த பண்ணுறேன். இப்போ இதுவே ஒரு பெரிய கண்டென்ட் க்ரியேட்டர் எடுத்துக்கிறீங்க, அவங்களோட பர்பஸ் என்ன? அவங்களுக்கும் என்ன மாதிரியே இப்படி பண்ணணும், இந்த மாதிரி இஸ்லாமிக்கலி 4 விஷயத்த சொல்லணும், தெரிவிக்கணும்னா நான் புதுசாக சேனல் தான் உருவாக்க சொல்லுவேன். புது சேனல் ஓப்பன் பண்ணுங்க, உங்கள் ஃபேஸை காட்டுங்க. ஃபேஸை காட்ட வேண்டாமா, வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு போங்க, ஏதோ ஒரு இதில் பண்ணுங்க, ஏதோ ஒரு இதில். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்குது, உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. யூ நோ ஹவு த கேம் இஸ் ஹேப்பனிங். அப்போ அதுக்கான சின்ன இன்புட் கொடு. நீ மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிற, ஒரு 15,000 20,000 போட்டு ஒரு எடிட்டரை வை, டெய்லி வாய்ஸ் ஓவர் பண்ணி போடு, அந்த எடிட்டர் வீடியோ பண்ணி போட்டு நீ அதை அப்லோட் பண்ணு. ஏஐ வாய்ஸ் கூட இருக்கு, ஏஐ வாய்ஸே இருக்கு, க்ளோனே இருக்குங்க. போட்டுட்டா நீ உட்காந்து பேசினாலே போதும். எக்ஸ்ஃபீல்டு ஏஐன்னு இருக்கு, ஹேஜன் இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. என்ன ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க? இந்த ஃபேமஸான அந்த இன்ஃப்ளூயன்சர், ஃபுட் இன்ஃப்ளூயன்சரோட சேனலில் இதை போட வேணாம். ஆனால் உன்கிட்ட எல்லாமே இருக்குது, மீடியா ஹவுஸ் இருக்குது, ஆளுங்க இருக்காங்க, டைமு அது உனக்கு தான் தெரியும். டெய்லி ஒரு 1 மணி நேரம் இவ்வளோ நியமத்தையும் கொடுத்த அந்த ரப்போட நியமத்தை பரப்புறக்காக ஒரு 1 மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? அது போதும், அது போதும். அதுல 50,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியாது, 50,000 கம்மிங் ப்ரை. இதெல்லாம் பண்ண தாராளமாக கொண்டு வந்துடலாம். எனக்கு இப்போ என்னைய விட்டு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு இது பண்ணுனாலும் ஐ கேன் ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸை வந்து என்னால் 3 மாதத்தில் கொண்டு வந்து. ஏன்னா எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், இப்படி தான் அது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நீ உன் சேனல்லையே தான் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, புதுசாக ஏதாவது பண்ணு. என் சேனலில் நான் ஏன் போட்டேன்னா பர்பஸே இல்லாமல் ஒரு டைரெக்ஷனே இல்லாமல் போயிட்டு இருந்தது இந்த சேனல். இந்த சேனலுக்கு இது என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணும், ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து பிற மத சகோதரர்களே வந்து குரானில் உள்ள வசனத்தை எடுத்துக்காட்டா போட்டு இதுதான் சிறந்த தத்துவம், சிறந்த மார்க்கம்,
சிறந்த வழிகாட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு இப்போ சோஷியல் அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். அது நம்ம போட்டோடனே இன்னொரு சைடு ஒரு கன்வர்சேஷன் என்ன வரும்னா, ஓய் வந்து முஸ்லீம் ஃபாலோவர்ஸை வந்து இழுக்கிறக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இருந்துட்டு போட்டும்டா, பரவாயில்லடா. பட் அவன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கல்ல, இருந்துகிட்டே போட்டும். நானே எடுத்துக்கோங்க, நானே சொல்கிறேன். நான் ஏன் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா, ஆமாம் எனக்கு வியூஸ் வருது அதனால நான் பண்ணுறேன். அப்படியே நம்ம இந்த பக்கம் முஸ்லீம்ஸை பார்த்தா வேலைக்கு இன்டர்வியூ ஒர்க்குக்கு போகிறப்போ தாடியை பார்த்தா முஸ்லீம் கண்டுபிடிச்சா தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க. நார்மலாக இப்போ ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் வச்சா முஸ்லீம் ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கிற சோசியல் மீடியாவில். அப்போது தன்னோட அடையாளத்தை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு இதில் நம்ம இவங்கள மட்டும் தப்பு சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஒன்று தவக்கல் இல்லை. ரப்பை வந்து இப்போது நான் தாடி வச்சுட்டு நான் வந்து ஒரு நம்ம நான் முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே நான் போகிறேன், நடக்கிறேன், இது பண்ணுறேன், யாரோ ஒருத்தவங்க வந்து என்னை வெட்டிடுவாங்க அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா, பயம் வந்து ஒரு இடத்துல இருக்க வேண்டிய விஷயம். அது வந்து ஹியூமன் டெண்டன்சி. பட் அவங்க வந்து வெட்டுறதும் வெட்டாததும் அன்னைக்கு நான் மவுத்தாக போகிறதும் போகாததுக்கான ரிசல்ட் வந்து ரப்புக்கு தான் தெரியும். சரிங்களா? அதை நினச்சி நான் வந்து பயந்துட்டு இருக்க முடியாது. அது கூடவும் கூடாது. அதுதான் தவக்கல். எங்கள் அத்தா சொல்லிகிட்டே இருப்பார், தவக்கல் வேணும்டா தவக்கல். என் குழந்தைக்கு எதாவதுனா ரொம்ப துடிச்சிருவேன் நான். சின்னதாக ஏதாவதுனாலும் நான் ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவேன். அவர் சொல்லுவார், என்னதான் இரும்பு பெட்டிக்குள்ளார போட்டு நீ பூட்டி வச்சாலும் நேரம் வரும்போது போகத்தான் செய்யும். தவக்கல் வேணும், அல்லா மேலே தவக்கல் வேணும் அப்படின்பாரு. இப்போது இந்த தவக்கல் வந்து அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கான பயம் என்னென்னா, நம்ம முஸ்லீம்னு தெரிஞ்சால் ஃபேமுக்காக பண்ணுறாங்கன்னா நமக்கு ஃபாலோவர்ஸ் வர மாட்டாங்களோ, இல்லை முஸ்லீம்னு தெரிஞ்சால் நமக்கு வேலை கிடைக்காதோ, இல்லை எனக்கு முஸ்லீம்னு தெரிஞ்சால் இது நடக்காதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஊருக்குள்ளே கலவரம் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? நான் தாடி ஈடியெல்லாம் வச்சுட்டு நான் பாட்டுக்கு நான் இறங்கி நடந்து போகிறேன், நான் அல்லா மேலே தவக்கல் வச்சுருக்கேன், இன்றைக்கி என்னை வெட்டி நான் மவுத்தாகணும் அப்படின்னு எழுதியிருந்தேன், யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நான் நடந்து போனேன். அது கிறுக்குத்தனம். அது ரப்பு உனக்கு புத்தியை கொடுத்துருக்கான். கலவரம் நடக்குது, அங்கே போனால் உனக்கு ஆபத்துங்கிற புத்தி இருக்குது, காமன் சென்ஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு நீ தவக்கல் இருக்குது, ரப்பு தான் மேபி நடக்கலாம், அந்த நேரம் பார்த்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அது ஃபர்ஸ்ட் பிளேஸில் அதை நீ பண்ணக்கூடாது. லாஜிக்கே அங்கே வந்து உடஞ்சிருச்சு. ரெண்டாவது, இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், இந்த ஐடென்டிட்டியை மறைக்கணும், இதெல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஆப்பனன்ட் டீமு இது எல்லாத்தையும் கெடுத்து வச்சிட்டாங்க. இவனுக்கு இதத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க, இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. துரேந்தர் படம்லாம் வந்திருக்கு, அதில் அந்த 1 minute 2 minute அந்த ரெட் ஸ்க்ரீன் சீனுன்னு ஒன்று வச்சுருந்தானுங்க துரேந்தர் 1 படத்தில். அதில் அப்படியே காமிக்கணும். அதில் வந்து இந்த லீடர் வந்து சொல்கிறான், மாஷா அல்லா யூ வில் ரிசீவ் யூ வில் கோ டு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆஃப் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, பேலஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூன்ட்டு இவனை மோட்டிவேட் பண்ணிட்டுருப்பான். அங்கே டெல்லியில் வந்து இவங்க வந்து பாம்பு போட்டிருப்பானுங்க, கொன்னுட்ருப்பானுங்க. அப்போது இங்கே பேஸ் என்ன, இன்னசென்ட் பீப்புளை கொன்னா நம்ம இது அவங்களுக்கும் புரியலை இவங்களுக்கும் புரியலை, அவங்க புரிஞ்சு மாற்றி புரிய வச்ச விஷயங்கள் வேறு, மாற்றி இவங்க ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை இது வந்து அதுக்குண்டான மேபி அதீஸெல்லாம் இருந்திருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் காமிச்சு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படை நாலேஜ் இல்லை. ஸோ பேசிக் நாலேஜ் இல்லை, தவக்கல் இல்லை, பேருக்குன்னு முஸ்லீமாக இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ரீசெண்டாக இப்போ அந்த ஜனநாயகன் கிளிப்ஸ் அதுலேயும் அதே மாதிரி தான். எப்படின்னா ஒரு முஸ்லீம்ஸ் வந்து டெரரிசம் பண்ணுற மாதிரி அந்த ரேஞ்சில் அவங்களோட லுக்கு பார்த்தீங்கன்னா தாடி வச்சு மீசை எடுத்து இங்கே தொழுகை வச்சுலாம் வந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை டேலி பண்ணுற மாதிரி இந்த சைடும் முஸ்லீம்ஸ் காட்டுறாங்க. ஆனால் அவங்களோட லுக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மாதிரியே இல்லை, வாயெல்லாம் அல்லாஹ் அப்படின்றாங்க, பார்த்தா அந்த தாடி இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, கன்வே பண்ண வரீங்க? தாடி வச்சுட்டு ஒருத்தர் போகவே கூடாது. முஸ்லீம் நிறையா பார்த்தா இப்போ ஒரு சின்ன பிள்ளை அதை பார்க்குது என்ன நினைக்கும், தாடி வைக்காத ஒரு ஆள் நல்ல முஸ்லீம், நல்ல சேஃபான ஆள், இவர் கொஞ்சம் டேஞ்சரு அப்படின்ற ஒரு இது
அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்த்து சொல்றது? ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் தேவை. அப்போ அதை வந்து யூட்டிலைசேஷன் பண்ணணும். கண்டிப்பாக. ஆனால் இந்த ஜனநாயகனோட இது நான் பார்க்கல கிளிப்பு, ஏன்னா அது பைரசி தான் இல்லையா? அது ஆக்சுவலாக கிளிப்ஸ் வந்து ஃபேஸ்புக்லேயே ஒரு 5 மினிட்ஸ் கிளிப்பு ரிலீஸ் பண்ணிட்டானுங்களா? சூப்பர் டே, நீங்கள் விடுங்கடா, நான் இங்கே படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்ட்டானு. சூப்பர். அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லீக் ஆச்சுன்னு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ணி பார்க்கல. இதை பற்றி நிறைய ஒருத்தர் பேசியிருந்தாரு, இதை பற்றியே பேசியிருக்காங்க, பேட்டி டிவிலாம் பேசியிருக்காங்க. அப்படியா? இந்த என்ன இஸ்லாமோபோ சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ தான் நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இதுக்கான கண்டென்ட் நான் எடுக்கிறேன், நானும் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு. ஸோ இங்கே இந்த கோர் எல்லாருமே அப்படி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. நம்ம அந்த ஒரு பிம்பத்துக்குள்ளார தான் வாழ்கிறோம். ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எவ்வளோதான் போராடினாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனோட அந்த கல்பு மாறாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்ன வேணும்? நான் நல்லா இருக்கணும், என் குழந்தை குட்டியை நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். அதை தாண்டி இந்த இஸ்லாம் அந்த ஒரு அவங்களோட நம்பிக்கை எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். இப்போது சஹாபாக்களோட காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருக்கும்போது சஹாபாக்கள் அவங்க எல்லாருமே தே ஆர் ரெடி டு கிவ் தேர் லைஃப், தேர் வெல்த், தேர் எல்லாமே எவ்ரிதிங். ஏன்னா அவர் கூட இருந்த லீடர் அந்த மாதிரி, கூட இருந்த மோட்டிவேட்டர் அந்த மாதிரி, அவருக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடின்னுங்கிற. இப்போது நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி. நம்ம 2 பேர் சேர்ந்து இஸ்லாமுக்காக we can give our life அப்படின்னா நம்ம 2 பேர்த்துக்கும் அதுக்கான லீடர் வேணும். நம்ம இங்கே யாருமே அந்த மாதிரி ஒரு லீடர் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு நிற்கலையே, யாருமே இல்லை. நானே சேஃப் ப்ளே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லெவலுக்கு மேலே நான் பேச மாட்டேன். லீ டிவியும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க நம்ம நல்ல 4 விஷயங்கள் 4 நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிடலாம் போதும் அப்படின்னு. பேட்டை டிவியும் அதுதான் பண்ணுவாங்க, ஒரு 4 நல்ல விஷயங்களை we all want to become a mediator. ஒரு மீடியனாக இருக்குது. யாருமே ரிஸ்க் எடுக்கிற ரெடி இல்லை. நீங்களும் ரெடி இல்லை, நானும் ரெடி இல்லை. அப்புறம் மாற்றம் வரலன்ட்டு நம்ம பேசவே முடியாது இல்லை. இப்போ நான் நிற்கிறேன்டா, லீடராக நிற்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு என்ன இது கம்யூனிஸ்ட் ஒரு சமுதாயம் ஏதோ ஒரு இது உறுப்பினர் அப்படின்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் யாரும் லீடர் ஃபார்ம் எடுக்கல. இது எப்போ மாறும்னா, யார் ஒருத்தர் லீடர் ஃபார்ம் எடுத்து இது தப்பு இது சரி அப்படின்னு பிரித்து மாற்றி யூனிட்டியாக காமிக்கிறாங்களோ அப்போ தான் இந்த இஸ்லாமோஃபோபியா மாறும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். நான் 1000 இன்ஃபர்மேஷன் நான் கொடுப்பேன், பார்க்குற ஆடியன்ஸ் லட்சம் இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பான், மாற்றமெல்லாம் எதுவுமே வராது அல்டிமேட்லி. ஆனால் என்னோடய கோல் அது கிடையாது. என்னோடய கோல் வந்து எந்த அளவுக்கு ஒரு 4 நல்ல விஷயங்கள் உனக்கு இதை ஏற்றி வைக்க முடியுதோ அதை நான் ஏற்றி வைக்கிறேன். என்ன மாதிரி தான் எல்லாத்தோட கோலும் இருக்கும். யாருக்குமே லீடர் ஆகணுங்கிற கோல் இல்லை. பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் எனிதிங். ஏன்னா இந்த சமுதாயம் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களோட ஓல்டு வெர்ஷன் வந்து உங்ககிட்ட இப்போ பேசினா என்ன சொல்லணும்னு ஜஸ்ட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். நான் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா சரி நீ அதையும் சொல்லுவேன், நீ பண்ணு என்ன பண்ணுறியோ அதை பண்ணு, வேறு எதுவும் பண்ணாது, வேறு அந்த ரைட் ட்ராக் நீ பாட்டுக்கு போப்பா அப்படின்னா அவன் சந்தோஷமாயிருவான். அவன் பாட்டுக்கு போயிட்டுருப்பான், கரெக்டாக என்கிட்ட வந்துடும். நான் ஏதாவது போய் பேசி நீ இதை பண்ணி நீ இதை பண்ணாதன்னு சொன்னேன்னா மாதிரி, ஏன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். இது இப்படித்தான் இருக்கும். ஆப்வியஸ்லி நான் என்னோட செல்ஃப் கிட்ட நான் பேசவே மாட்டேன். ஓகே. ஸோ ஃபைனல் கொஸ்டின் வந்து, இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் வந்து இந்த பிளாட்ஃபார்மை நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ண அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போ அதை எவ்வளோ ஒரு அழகிய முறையில் நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்க? அழகிய முறை. ஓகே. யாரெல்லாம் நான் ஃபேம் வேணும்னு கேட்டேன், நீ ஃபேமை கொடுத்த. காசு வேணும்னு கேட்டேன், நீ காசை கொடுத்த. ரெஸ்பெக்ட் வேணும்னு கேட்டேன், இஸ்லாம் திரும்பிப்பார் உனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொன்னேன், அது வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நீ கொடுத்த இந்த நியமத்தை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வழியில் நான் பயன்படுத்தியிருக்கேன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி ரப்பே. அதுக்கு மேலே என்னால் எதுவுமே சொல்லவே முடியாது. ரப்பு வேறு லெவலுங்க. நான் கேட்குற எல்லாத்தையுமே அவன் கொடுத்துருக்கான், எல்லாத்தையுமே. நான் என்ன முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு லவ் பண்ணிகிட்டு இருந்தேன்,
அது மட்டும் அப்போல்லாம் பயங்கரமாக கேட்டேன் பை, உளுந்து கேட்டேன், ஒவ்வொரு சுஜூத்துலையும் கேட்டேன், எப்படியாவது யாரப்போ எப்படியாவது அழுது தாஜத்துலேருந்து எல்லாமே கேட்டேன். ஆனால் அது நடக்கலை. அதை விட 100 times பெட்டரான ஒய்ஃப் எனக்கு கொடுத்தான். சில டைம் நம்ம கேட்குறது கிடைக்காது, அதை விட பெட்டரான விஷயம் கிடைக்கும், தி பெஸ்ட்டு கிடைக்கும். அதுதான் அது எல்லாத்துக்குமே பை, எல்லாத்துக்குமே. அது இவனுக்கு தான் எனக்கு தான் தொழுகிறனால கிடைக்கிது, ஓதுறனால கிடைக்கும். நீ ரப்பை நம்பு, இன்டென்ஷனலாக நீ வந்து நம்ப ஒரு கேட்டுட்டிங்கன்னா அது நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மனசார மாறி நீங்கள் 5 வேளை அவனுக்காக தொழுக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். சும்மா போய் எனக்கு இதை கூட அதை கூடனாலும் கொடுப்பான், அவன் கொடுக்கக்கூடியவன் தான் அவன். ஒன்று அந்த கடல்லேருந்து ஊசியை எடுத்து இப்படி தேய்ச்ச அந்த ஈரப்பசை அளவு கூட அவனோட ட்ரெஷர்லேருந்து ஒன்றுமே போகாது. கேட்குறது எல்லாமே கொடுப்பான். ஏதோ லைட்டாக ஒரு 5 வேளை தொழுக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் இன்னும் கிளியர் ஆயிரும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். ஸ்டார்ட் யுவர் சலா, கீப் யுவர் சலா இன் த ஸ்ட்ரெயிட் லைன். மற்றது எல்லாமே இட் வில் ஃபால் அண்டர் யுவர் ஃபீட்ஸ் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் பை, அல்ஹம்துலில்லாஹ். கலந்துக்கிட்டதுக்கு இன்ஷா அல்லாஹ். உங்களோட அந்த பயணம் மேலும் ஸ்டெப் பை ஸ்டெப் சிறப்பாகிக்கிட்டே போகணும். இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. அப்போ இந்த லீ டிவிலேருந்து லீ டிவி டிடிசி இதில் கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்கஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டிஜிட்டல் தாவா சென்டர் ஒரு பெரிய ஒரு இன்ஷால்லா நாங்களும் அப்போ ஸ்டுடியோலாம் பில்ட் பண்ணுவோம். நீங்கள் டேரெக்டாக இன்ஷா அல்லாஹ் நான் இது நீங்கள் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இது எப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த கோயம்புத்தூரில் யாரும் இல்லை நான் சென்னையில் இல்லை நான் திருச்சியில் இல்லைன்னு எனக்கு வந்து ஜாயின் ஆகிற குரூப்பு எனக்கு கான்டாக்ட்ஸ் எல்லாமே திருச்சி சென்னை இந்த மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த ஒரு நெட்வொர்க் தான் எனக்கு இல்லை. அப்போ தான் இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து அதான் இப்போ ரீசெண்டாக எஸ்ஐஓக்கு போயிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன், அது சூப்பராக இருந்தது. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் செம்மையாக பண்ணுறாங்க பை, நல்ல ஸ்டஃப் இருக்குது அவனுக்கிட்ட எல்லாம். ஸோ அதான் அப்படியே இப்போ தான் அவனுக்கு கூட மிங்கிளாக ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஷா இன்னும் இது அப்படியே நெக்ஸ்ட் லெவலில் போகலாம். ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இந்த டைம் கொடுத்து அங்கேருந்து வந்து 1/2 மணி நேரம் வேறு வெயிட் பண்ணிட்டாரு. 12 to 1 தான் டைமு, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பண்ணதுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுக்கே நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்.